ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், சிலர் அந்த யூதாவிலிருந்து இந்த पर्शिया தேசத்துக்கு வந்தார்கள். यहाँ पढ़ते कि कुछ लोग यहूदिया से लेकर उस पर्शिया देश में आए थे। அப்போ யாரை சந்திக்க இவர்கள் வந்தார்கள்? तो ये लोग किससे वहाँ पर मिलने आए थे? எருசலேம்ல இருந்து இந்த நெகேமியாவை சந்திக்க இவர்கள் வந்தார்கள். वे लोग यरूशलेम से लेकर यहाँ तक उस नहमिया से मिलने आए थे। அப்போ அந்த தூரத்தை நீங்க அந்த எவ்வளவு தூரம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டர் தூரமாய் அந்த பிரயாணம் காணப்பட்டது. तो उनकी जो यात्रा थी तकरीबन 1200 किलोमीटर दूरी की थी। அப்படி சில மாதங்கள் நாட்கள் அவங்க பிரயாணம் செய்து அந்த எருசலேம் இந்த நெகேமியா பார்க்க அந்த पर्शिया தேசத்துக்கு வந்தார்கள். और ऐसे महीने बीतकर ऐसे ही बड़ी यात्रा के बाद वे उस यरूशलेम में नहमिया को मिलने आए थे। 1200 கிலோமீட்டர் சொன்னா இங்க இந்த சென்னை வரைக்கும் போகிற அந்த தூரத்தை நம்ம பார்க்க முடியும். 1200 किलोमीटर बोलेंगे तो यहाँ से चेन्नई की दूरी है। அப்ப அந்த நாட்கள்ல ட்ரெயின் இல்ல பஸ் வசதிகள் இல்லாமல் இருந்தது. तो उन दिनों में बस या ट्रेन की कोई उपलब्धि नहीं थी। அந்த நாட்கள்ல அப்படி பிரயாணம் செய்வது மிகவும் கடினமான ஒரு காரியமாய் அது இருந்தது. तो उन दिनों में यात्रा करना बहुत मुश्किल था। இந்த பிரயாணத்தை அந்த எஸ்ரா கூட செய்தார் நம்ம பார்க்கிறோம். और ऐसा एक यात्रा इज़रा ने भी किया था। எஸ்ரா 7வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது, इज़रा 7वां अध्याय के 9वें वचन में हम पढ़ते हैं। எஸ்ரா 7வது அதிகாரம் 9வது வசனத்துல, इज़रा 7वां अध्याय के 9वें वचन में எஸ்ரா 7:9ல இங்க 4 மாதங்கள் எஸ்ரா இந்த பிரயாணத்தை செய்திருக்கிறார். यहाँ पर हम पढ़ते कि 4 महीने ये इज़रा इस यात्रा को कर रहा था। பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு அவர் 4 மாதங்களாய் பிரயாணம் செய்தார். बाबेल से लेकर यरूशलेम तक 4 महीनों की यात्रा में आया था। முதலாம் மாதம் முதல் தேதிக்கு அவர் அந்த பிரயாணத்தை ஆரம்பித்தார். पहले महीने के पहले दिन में उस यात्रा को उसने आरंभ அப்ப किया। எருசலேமுக்கு எப்போ வந்து சேர்ந்தார்? फिर वो यरूशलेम में कब पहुंचा? 5ஆம் மாதம் 1வது தேதி, அதாவது 4 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகி அந்த பிரயாணத்துல அவங்க கடந்து சென்றது. 5वें महीने के पहले दिन मतलब 4 महीने बीत चुके थे। அப்படி अनेक நாட்கள் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் பிரயாணம் செய்து இந்த ஜனங்கள் சில மனுஷர்கள் அவருடைய சகோதரரான அனானியும் அந்த எருசலேம்ல இருந்து வந்து இந்த पर्शिया தேசத்துல அந்த நெகேமியாவை சந்திக்க இங்க வந்திருக்கிறார்கள். तो ऐसे एक लंबी यात्रा के बाद कुछ लोग और उसके भाई नहमिया को मिलने आए थे। அப்படி அவர்கள் வந்திருக்கும் போது இந்த நெகேமியா என்ன செய்கிறார்? और जब ये लोग आए थे तब नहमिया क्या कर रहा था? அவர் சில காரியங்களை அவங்களிடத்தில் விசாரிக்கிறார். नहमिया उन लोगों से कुछ बातों को पूछता है। என்னத்தை விசாரிக்கிறார்? उसने क्या पूछा? அந்த சிறையிருப்பில் மீந்து அந்த தப்பின அந்த யூத ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த எருசலேம் எப்படி இருக்கிறது என்று அவர் கேட்கிறார். उसने पूछा कि बंधुआई से जो छूट कर आए थे वो लोग कैसे और यरूशलेम कैसा है। அப்ப அவருடைய வாஞ்சை இருதய ஏக்கத்தை பார்க்கும்போது, तो उसकी मन की चाहत को हम देखते हैं। சகோதரர் வந்திருக்கிறார்கள், இந்த மனுஷர்கள் வந்திருக்காங்க, எப்படியாவது அவங்க எப்படி வாழ்கிறார்கள், அந்த நிலைமை அவங்க வாழ்கிற அந்த நிலைமை எப்படியாவது கேட்கணும். उसने सोचा कि अब मेरे भाई मुझसे मिलना है तो मैं उनकी जो परिस्थिति को जानना चाहता हूँ। அவங்களுடைய வாழ்க்கையை நான் விசாரிக்கணும் என்ற ஒரு வாஞ்சை அவருக்குள்ள இருந்தது. उसके अंदर एक चाहत था कि वे उनके बारे में उनके जीवन के बारे में पूछे। சிலர்ட்ட நீங்க பேசும்போது ஒரு அரை மணி நேரம் பேசுவீங்க என்றால், अगर कुछ लोगों से आधा घंटा आप बात करें तो அந்த அரை மணி நேரத்துல உங்களை பேசவே விட மாட்டாங்க. तो आधे घंटे में आपको बात करने नहीं देंगे। ஒரு நான் ஸ்டாப் வண்டியை போல தொடர்ந்து அவங்க பேசிக்கொண்டே இருப்பார்கள். वो निरंतर बात करते ही रहते हैं। நான் ஸ்டாப் வண்டினா என்னது? नॉन स्टॉप गाड़ी क्या होती है? ஒரு இடத்துல நிக்காம இடைவெளி இல்லாமல் கண்டினியூஸா பேசிக்கொண்டே இருப்பார்கள். वो किसी जगह पर रुकती नहीं है, नॉन स्टॉप वो बात करते हैं। அங்க போனே அவங்கள சந்திக்கிட்டே அப்படி இருக்கறேன், அவங்க பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், எல்லாமே அவங்கள குறித்து அவங்க சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். वो कहते कि मैं वहां गया था, मेरे बच्चे ऐसे वैसे सब उनके बारे में वो कहते रहते हैं। நெகேமியாவுக்கு அப்படி சொல்ல अनेक காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட, नहमिया के जीवन में भी ऐसे बहुत से बातें थे कहने के लिए। தன்னை குறித்து சொல்றதை பார்க்கிலும் அவங்கள குறித்து அவர் விசாரிக்கிறார். लेकिन अपने बारे में कहने को छोड़कर वे उन लोगों के बारे में पूछने लगा। எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கூட ஜனங்களை பார்க்கும்போது, என் சகோதர சகோதரி சபை விசுவாசிகளை பார்க்கும்போது அவர்களை குறித்து நான் விசாரிப்பேன். कितने लोग कहते हैं कि मैं जब दूसरों को देखता हूं, हमारे कलीसियावासी को देखता हूं तो उनके बारे में मैं पूछूंगा। வேற ஒண்ணும் இல்ல, சபை முடியறதுக்கு பின்பு எப்படி இருக்கீங்க ஒரு விஷயத்தை நீங்க விசாரித்து போக வேண்டும். कलीसिया के बाद आप उनसे पूछ सकते हैं कि आप कैसे हो। இல்ல சபையில ஒருவேளை பக்கத்துல இருக்கிற விசுவாசிகள் வராமல் இருந்தால் நீங்க வீட்ல போய் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். या तो अगर कलीसिया में जो बाजू बैठते हैं वो नहीं आए तो उनके घर जाकर आप पूछ सकते हैं। எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அந்த நெகேமியா போல ஜனங்களை விசுவாசிகளை சகோதர சகோதரியை நான் விசாரிப்பேன். कितने लोग कह सकते हैं कि मैं नहमिया के जैसे विश्वासियों को पूछताछ करूंगा। கடைசி நாட்கள்ல சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுவார்கள். अंतिम दिनों में कुछ लोग कलीसिया को आना छोड़ देते हैं। நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், तो इसलिए हमें क्या करना है? புத்தி சொல்ல வேண்டும், விசாரிக்க வேண்டும். हमें दूसरों को पूछताछ करना, दूसरों के बारे में पूछना है। பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல பவுல் பிலிப்பியர் சபையை பார்த்து சொல்கிறார். फिलिपियो 2 अध्याय के 4 वचन में पौलुस उस फिलिपियो कलीसिया से कहता है। பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதுல 4வது
4வது வசனத்துல फिलिपियों 2 अध्याय उसके 4 वचन में அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறர்க்கானவைகளை அவன் நோக்குவானாக. और हर एक अपने ही हित की नहीं लेकिन दूसरे के हित की भी चिंता करे. அப்போ நம்முடைய வாழ்க்கையில अनेक காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். हमारे जीवन में बहुत सी बातें होती रहेंगी, அதை மாத்திரம் கவனிக்காமல் அதை மாத்திரம் பார்த்து கொள்ளாமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையில கூட நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். लेकिन केवल हमारे जीवन में ध्यान नहीं देना लेकिन दूसरों के जीवन के बारे में हमें सोचना அவங்க है. வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம கவனிக்க வேண்டும். हमें देखना है कि उनके जीवन में वो क्या समस्याओं का सामना कर रहे அவங்களுடைய हैं, வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டும். उनके जीवन में क्या परेशानी हमें देखना அவங்க है. வாழ்க்கையில என்ன தேவைகள் இருக்கிறது என்றதை கவனிக்க हमें வேண்டும். जानना है कि उनके जीवन में कोई जरूरत है या नहीं, அதை கவனிக்கிறது மாத்திரமில்லை அவங்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்ள வேண்டும். और केवल हमें जानना नहीं लेकिन उनके लिए प्रार्थना भी करना है. எத்தனை பேர் சொல்றீங்க நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து கூட நான் கவனித்து நான் அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். कितने लोग कह सकते हैं कि मैं दूसरों के बारे में पूछूंगा और उनके लिए प्रार्थना भी करूंगा. அப்போ இந்த நெகேமியா அவங்களை பார்க்கும்போது அவங்களை விசாரித்து எப்படி இருக்கிறார்கள் அந்த ஜனங்கள் எப்படி எருசலேம் எப்படி இருக்கிறது என்று அந்த விசாரிப்பு அவர் तो यहाँ पर नहमिया जो था उन लोगों को देखकर वो कैसे है और यरूशलेम कैसे वो पूछने लगा. எத்தனை பேர் சொன்னீங்க சபை முடிகிறதுக்கு பிறகு நான் சிலரை விசாரிப்பேன். कितने लोग कह सकते हैं कलीसिया के बाद मैं कुछ लोगों को पूछूंगा. சிலர் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லும்போது இங்க இந்த ஓட்டத்துல இருப்பாங்க. और कुछ लोग जब जो आखिरी में हम कहते हो तभी वो भागने लग जाते हैं. 3 2 1 சொல்றது போல அப்படியே கண்ணை மூடும் திறக்கும்போது ஓடி போயிடுவாங்க. और 3 2 1 कहते समय वो ऐसे भाग जाते हैं. ஆனா அப்படியே இல்ல ஒருவருக்கொருவர் விசாரித்து உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு அப்படி போகும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். लेकिन आराधना के बाद जब हम एक दूसरे को पूछते हैं उनके हालचाल के बारे में तब वो एक आशीष की बात இந்த होगी. நெகேமியா இப்படி விசாரிக்கும்போது அவர்கள் சில காரியங்கள் அவனிடத்தில் அவனுக்கு சொல்கிறார்கள். अब नहमिया ने जब उन बातों को पूछा तो वो लोग कुछ बातों को कहने लगे. 3வது வசனத்தை வாசிங்க. तीसरे वचन को हम पढ़ेंगे. நெகேமியா 1வது அதிகாரம் 3வது வசனம். नहमिया 1 अध्याय के 3 वचन में அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் நீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலகம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அவங்க சொன்னாங்க அங்க இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். और उन्होंने कहा कि वहां के जो लोग थे हर दिन दुर्दशा में समस्याओं का सामना कर रहे हैं. உனக்கு என்ன நீங்க நல்ல அரமனையில சந்தோஷமா இருக்கு ஆனா நாங்களும் அங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற அந்த வேதனை தீங்கை நம்ம அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். उन्होंने कहा कि हर दिन वो परेशानी का सामना कर रहे हैं. அந்த எருசலேமின் அலங்கம் இடித்து இருக்கிறது. और यरूशलेम की शहरपनाह टूट चुकी थी வாசல்கள் அக்கினியால சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது. और उसके फाटक जल चुके थे. ஹல்லேலூயா. हालेलुया. இப்படிப்பட்ட நிலைமைக்கு அந்த எருசலேமை யார் கொண்டு வந்தான்? और ऐसे एक परिस्थिति में यरूशलेम को किसने लाया? சத்துருக்கள் வந்து அந்த எருசலேமை அழித்து போட்டார்கள். जो शत्रु लोग आकर यरूशलेम को नाश कर दिए ஒன்றும் थे. இல்லாமல் ஆக்கினார்கள். उन्होंने उस यरूशलेम को पूरी तरीके से नाश कर चुके அந்த थे. எருசலேம் போல இன்னைக்கு अनेक பேருடைய வாழ்க்கை கூட அந்த நிலைமையில और காணப்படலாம். आज यरूशलेम के जैसे बहुत लोगों का जीवन भी ऐसे परिस्थिति में हो सकता है. நம்முடைய வாழ்க்கையில கூட சாத்தான் சில காரியங்களை எப்படி கொண்டு வர முடியும்? हमारे जीवन में भी शैतान कुछ चीजों को लाता है. நம்ம யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும்போது यूहन्ना 10वां अध्याय के 10वें वचन में हम पढ़ते हैं. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல यूहन्ना 10वां अध्याय के 10वें वचन ஒரு में திருடன் எதற்காக வருகிறான்? एक चोर किस लिए आता है? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகிறான். एक चोर चोरी करने, घात करने और नष्ट करने आता है. ஆனால் உண்மையா சொல்லும்போது ஒரு திருடன் எதற்காக வருகிறான்? लेकिन आप कहेंगे तो एक चोर किस लिए आता है? அவன் மாத்திரம் திருடதான் அவன் வருகிறான். वो केवल चोरी करने ஒரு आता है. கொலைகாரன் ஏன் வருகிறான்? और एक हत्या करने वाला क्यों आता है? யாராவது ஒரு பகை இல்ல ஏதாவது ஒரு பழி வாங்கணும்னா அவங்க கொலை செய்ய வருவார்கள். और किसी का एक बदला लेना है, कुछ दुश्मनी है तो वो मारने हत्या करने आते கொலை हैं. செய்யும்போது அவங்க திருட வர மாட்டாங்க. तो जब वो हत्या करने आते तब वो चोरी नहीं ஆனால் करते. இங்க இயேசு சாத்தானை குறித்து சொல்கிறார். திருடன் என்ன செய்கிறான்? அவன் அழிக்கவும் கொல்லவும் திருட வருகிறான். लेकिन यहाँ पर यीशु मसीह शैतान के बारे में कहता है कि वो चोरी करने, घात करने और नष्ट करने आता சில है. ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவன் திருடி கொண்டிருக்கிறான். कुछ आत्मिक चीजों को चोरी करता है. இல்ல நித்திய ஜீவன்ல இருந்து நம்ம விலக்கி அழிக்க அவன் முயற்சி எடுக்கிறான். नहीं तो अनंत काल के जीवन से हमें वो अलग करता है. இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். आजकल बहुत सारे लोगों के जीवन में ऐसे बातों को हम देख सकते அந்த हैं. எருசலேம் நகரத்தை போல அவங்களுடைய வாழ்க்கை காணப்படலாம். और यरूशलेम शहर के जैसे उनका जीवन हो सकता है. மார்க் 9வது அதிகாரம் 18வது வசனத்துல मरकुस 9वें अध्याय के 18 वचन में மார்க் 9வது அதிகாரம் 18வது வசனம் मरकुस 9वें अध्याय के 18 वचन அங்கே में ஒரு பையனுக்குள்ள அவருடைய மகனுக்குள்ள ஒரு தகப்பனுடைய மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார். वहां पर एक पिता अपने बेटे को यीशु मसीह के पास लाता है. அடிக்கடி சாத்தான் பிசாசின் ஆவி அவனை பிடித்துக் கொள்ளும். और बार बार जो दुष्ट आत्माओं से पकड़ लेती थी. அது அவன் என்ன செய்யும் என்றால் और वो दुष्ट आत्मा क्या करती थी? ஒவ்வொரு நாளும் அலக்கழிக்கிறது. हर दिन उसे पटक देती थी. அவன் வாயிலிருந்து நுரை தள்ளி வருகிறது. और उसके मुंह से फेन भर लेता था. அவன் என்ன செய்கிறான்? பல்லை கடித்து ஒவ்வொரு நாளும் அவன் சோர்ந்து போகிறான். वो हर दिन अपने दांत को पीसता और निराश हो जाता என்னத்தை था. கடித்துக் கொள்கிறான்?
பல்லை கடித்து கொள்ளுகிறான். अपने दांत को पीसता था। அதற்காக எல்லா பல்லு கடிக்கிற எல்லாருக்குள்ள சாத்தான் இருக்குது அப்படி அல்ல. तो ऐसा नहीं कि जो कोई दांत पीसता है उनके उसके अंदर दुष्ट आत्मा அப்படி है। நீங்க சொல்லுவீங்க வீட்ல ஒவ்வொரு நாளும் சாத்தான் வருகிறான். नहीं तो आप कहेंगे कि हर दिन मेरे घर पे शैतान आता है। இவனுக்குள்ள பிசாசோ இப்படிப்பட்ட காரியங்களை அவன் கொண்டு வருகிறான். और इसके अंदर ऐसी चीजों को शैतान लाता है। பார்க்கிறோம் அவன் சோர்ந்து போகிறான். और वहां पर हम पढ़ते कि वो निराश होता है। வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சோர்வு இருக்கிறது. हर दिन उसके जीवन में निराशापन। பிசாசு பிடிக்கும்போது அவருடைய தகப்பன் பார்க்கும்போது அவர் மிகவும் துக்கித்து போகிறார். और जब उसका पिता उसे देखता है तो वो बहुत दुखित होता ஒரு है। சமாதானம் இல்லாத குடும்பமாய் அது காணப்படுகிறது. और ऐसा एक परिवार जिसमें कोई शांति नहीं। சாத்தானோ அந்த வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்திருக்கிறார். शैतान ने उस जीवन में सारी शांति को छीन लिया है। சில ஆசீர்வாதங்கள் அங்க அழித்து கொண்டிருக்கிறார். और कुछ आशीषों को उस जीवन से निकाल दिया। அவங்க மாத்திரம் இல்ல நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்து சாத்தான் அப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறான். लेकिन आज केवल वो जीवन में लेकिन हमारे जीवन में भी शैतान देखता है। எத்தனை பேர் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கு விரோதமாக கூட சாத்தான் சில கிரியைகளை செய்ய அவன் முயற்சி எடுக்கிறான். लोग विश्वास करते हैं कि उद्धार पाए हुए हमारे जीवन में भी शैतान कुछ चीजों को करना चाहता है। ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் ஞானஸ்தானம் எடுத்தோம் சாத்தான் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது அப்படி அல்ல. और ऐसा नहीं कि हमने उद्धार पा लिया और बपतिस्मा लिया तो शैतान हमें कुछ नहीं कर நம்ம सकता। வாழ்க்கையை பார்க்க மாட்டான் அப்படி அல்ல. वो हमारे जीवन को नहीं देखेगा ऐसा नहीं। ஒவ்வொரு நாளும் எப்படியாவது இவங்களை வழி விலக்கி பின்வாங்கத்துல கொண்டு போகலாம் என்ற முயற்சி எடுக்கிறான். लेकिन हमेशा कोशिश करता है कि हम हमारे आत्मिक जीवन में पीछे हो चले। லூக்கா 22வது அதிகாரம் அதுல 31வது வசனத்துல வாசிக்கும் போது लूका 22वां अध्याय का 31 वचन में, லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனம், लूका 22वां अध्याय का 31 वचन में இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், यहाँ पर यीशु मसीह पतरस को देखकर कहता है, சீமோனே கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு அனுமதி उतरव அவன் ए शमौन शैतान ने तुम लोगों को मांग लिया है कि गेहूं की नाई फटके। எப்படி என்ன செய்யறதுக்காக क्या करने के लिए? ஒரு கோதுமை புடைக்கிறது போல அவன் அனுமதியை வாங்கி கொண்டான். और गेहूं को फटकने जैसे उसने शैतान ने उसे मांग लिया है। இயேசுவோட கூட நெருங்கி இருக்கிற அந்த சீசர்களுடைய வாழ்க்கையில இப்படி செய்ய அவன் முயற்சி எடுப்பான் என்றால், और यीशु मसीह का जो शिष्य थे अगर उनके जीवन में शैतान ऐसे करने के लिए अनुमति मांगा வாழ்க்கையில அவன் இப்படிப்பட்ட முயற்சிகளை அவன் எடுக்கிறான். तो हम में से हर एक के जीवन में वो कैसे ही कोशिश कर रहा होगा। சிலருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில சிலர் பின்வாங்கி போகிறார்கள். कुछ लोगों के आत्मिक जीवन में लोग पीछे हट जाते हैं। और 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல, दूसरा कुरिन्थियों 11 अध्याय के 3 वचन में, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம், दूसरा कुरिन्थियों 11 अध्याय के 3 वचन में, பேதுருக்கு சபை குறித்து எப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்தது, और पतरस को कलीसिया के बारे में क्या डर அவர் था, பயப்படுகிற ஒரு காரியம் என்ன என்றால், वो डरने वाला एक बात उसके जीवन में क्या அந்த था, சர்ப்பமானது எப்படி அந்த ஏவாளை தந்திரமாய் வஞ்சித்ததோ, और वो सांप जैसे हवा को बहकाया था, அப்படி சிலர் கிறிஸ்துவின் அந்த உண்மையை விட்டு விலக்க அது முயற்சி எடுக்கிறது. और वैसे वो जो शैतानिया सांप है वो मसीह में जीवन में से किसी को अलग करने देखता சாத்தான் है। சிலரை பின்வாங்கி போக அவன் செய்கிறான். शैतान कुछ लोगों को आत्मिक जीवन में पीछे हटने के लिए वो कोशिश करता है। வாழ்க்கையில அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான். कुछ लोगों के जीवन में शैतान अविश्वास को लाता है, சிலருடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் அப்படி சில காரியங்களை அவன் கொண்டு வருகிறான். और कुछ लोगों के जीवन में भरोसे को वो निकाल देता है। இருந்த அந்த ஜெப வாழ்க்கை இப்ப இல்லாமல் இருக்கிறது. उनका जो प्रार्थना जीवन था उसे छीन लेता है। இருந்த அந்த வேத வாசிப்பு இப்ப இல்லாமல் இருக்கிறது. जो वचन पढ़ते थे उसे भी छीन लेता है। தேவன் மேல் இருக்கிற அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து இருக்கிறது. परमेश्वर के ऊपर जो विश्वास है वो कम करने लगता है। எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அந்த எருசலேம் தேசத்தை போல் நகரத்தை போல் இருக்கிறது. आज कितने लोग का जीवन वो उस यरूशलेम शहर के जैसा हो गया है। हालेलुया हालेलुया। எத்தனை பேர் உணர்கிறீங்க என் வாழ்க்கையில கூட சில காரியங்களை சாத்தான் அழித்து लोग कह सकते कि हमारे जीवन में भी शैतान ने कुछ चीजों को नष्ट किया है। காலத்துல ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். कुछ दिनों पहले शायद हम आनंदित रहते थे, இப்ப ஒவ்வொரு நாளும் சில போராட்டங்கள் சில பிரச்சனைகளை நம்ம சந்தித்து लेकिन கொண்டிருக்கிறோம். आज हर दिन हम कुछ समस्या परेशानी का सामना करते हैं। இந்த ஜனங்களோ இதை யாரிடத்தில் வந்து சொன்னார்கள்? तो अब ये लोग उन बातों को किससे आकर कहे? யாரிடத்தில் வந்து இந்த காரியங்களை சொன்னாங்க? वो किससे आकर इन बातों को कहते हैं? நெகேமியா இடத்தில் வந்து சொன்னாங்க இதுதான் எருசலேமுடைய நிலைமை. वे लोग आकर नहम्याह से कहते कि यरूशलेम का यही हाल है, இதுதான் அந்த அங்க இருக்கிற வாசலுடைய நிலைமை. और यही उन फाटकों का परिस्थिति है। வாசல் சுட்டெரித்து ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. वो जो शहरपन आप टूट चुकी है और वो फाटक जल चुका है। ஒரு வீட்டுல வாசல் இல்லாமல் இருந்தா எப்படி இருக்கும்? अगर एक घर में दरवाजा नहीं तो कैसा होगा? நம்ம வீட்டுல ஒருவேளை வாசல் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? अगर हमारे घर में दरवाजा नहीं तो कैसा होगा? நம்மளால நிம்மதியா இல்ல இருக்கவே முடியாது. हम तो शांति से नहीं जी ஒவ்வொரு पाएंगे, நாளும் பயத்தோட தான் வாழ வேண்டும். हर दिन डर के साथ हम जिएंगे, யார் வேணாலும் எப்போ வேணாலும் வர முடியும். क्योंकि कोई भी कभी भी आ सकता है। அப்படி வாசல் இல்லாமல் அலங்கம் இல்லாமல் எருசலேமுடைய நிலைமை காணப்பட்டது. और यरूशलेम की परिस्थिति ऐसे ही बिना कोई शहरपना बिना किसी द्वार का था। இது எல்லாமே அவங்க நெகேமியா இடத்தில் சொல்லும்போது और जब इन बातों को नहम्याह से कह रहे थे, 3வது வசனத்துல நம்ம நெகேமியா குறித்து பார்க்கிறோம். 3 वचन में हम नहम्याह के बारे में पढ़ते हैं। நெகேமியா 1வது அதிகாரம் இல்ல 4வது வசனத்தை வாசிப்போம். नहम्याह पहला अध्याय के 4 वचन को हम पढ़ेंगे। இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி
பரலோகத்தின் தேவனை நோக்கி. அவன் இந்த வார்த்தைகளை கேட்டபோது जब नहमिया ने इन बातों को सुना, அவன் ஒருவேளை நின்று கொண்டிருந்தான், இப்ப அவனால நிற்க கூட முடியாது, அப்படி அவன் ஒரு பாரத்தை அவன் புரிந்து கொண்டான். और जब उन बातों को सुना तो वो खड़ा भी नहीं रह पाया, वो तुरंत बैठकर रोने लगा. உட்கார்ந்து அந்த இடத்திலே அழ ஆரம்பித்தான். वो बैठकर तुरंत वहां पर रोने लगा. எதை கேட்ட உடனே, वो क्या सुनकर, அந்த எருசலேமுடைய நிலைமை கேட்ட உடனே அவனால நிற்க கூட முடியல, உட்கார்ந்து அவன் அழுது கொண்டு उस இருக்கிறான். यरूशलेम की दूरदर्शा के बारे में सुनकर वो वहां पर खड़ा नहीं रह पाया, वहां पर बैठ गया. ஆனால் அப்பொழுது இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? और लेकिन तब नहमिया का जीवन कैसे था? நெகேமியா 2வது அதிகாரம் 1வது வசனத்துல, नहमिया दूसरा अध्याय के पहले वचन में, நெகேமியா 2வது அதிகாரம் 1வது வசனத்துல, नहमिया दूसरा अध्याय का पहले वचन में, அவனோ நல்ல அரமனையில வேலை செய்து கொண்டிருந்தான். ये जो नहमिया था वो महल में काम करता था. ராஜாவுக்கு முன்பாக திராட்சரசம் அவன் வைப்பான். और राजा को दाख मधु पिलाता था. எல்லாம் ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. आशीषों से भरा हुआ उसका एक जीवन था. எல்லாம் நன்மை நிறைந்த வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. भलाई से भरा हुआ एक जीवन उसका था. ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். उसके जीवन में कोई भी कमी नहीं थी. ஆனால் இப்போது யாரோ அந்த எருசலேம்ல சில நபர் வந்து இப்படி சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு பாரம் நம்ம பார்க்க முடியும். लेकिन अब कुछ लोग आकर यरूशलेम की दूरदर्शी के बारे में उसे कहे तो उसके अंदर एक बोझ आने लगा. அவனுக்குள்ள ஒரு துக்கம் வந்தது. उसके अंदर एक एक निराशापन आई. ஹல்லேலூயா, हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க, சில நேரம் நான் நல்ல ஆசீர்வாதமா இருந்தாலும் கூட ஜனங்களுடைய பிரச்சனையை கேட்கும்போது அப்படிப்பட்ட பாரம் எனக்குள்ள வர வேண்டும். कि लोग कह सकते हैं अगर मैं एक अच्छे आशीष जीवन जीता हूं लेकिन दूसरे लोगों के बारे में उनके समस्याओं के बारे में सुनूं तो मेरे अंदर एक बोझ आना சில चाहिए. நேரம் உங்க பிரச்சனையை நீங்க போய் வேற யார்கிட்ட சொல்லும்போது कुछ समय आपके समस्याओं को आप दूसरों से जाकर कहते हैं तो அவங்க ஒருவேளை சொல்லலாம், இதுவும் தலையெழுத்து, நீ இப்படிதான் இருப்ப அப்படி சொல்ல முடியும். तो वो लोग आपसे कहेंगे कि ये तो होना ही था, तू ऐसा ही रहेगा. சிலர் சொல்ல முடியும், உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது பாவம் செய்திருப்பீங்க அதனால உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு. कुछ लोग कहेंगे कि आपने कुछ पाप किया इसलिए आपका जीवन ऐसा है. இல்ல சிலர் சொல்வாங்க, நீ உன் வாழ்க்கையை நீ எக்கேடு கெட்டு போவ, எனக்கு என்ன அப்படிப்பட்ட நிலைமையில காணப்பட या முடியும். कुछ लोग कह सकते हैं कि तू कैसा भी हो मुझे क्या. இல்ல சில பேர் அதை கவனித்து கூட கால் மேல கால் போட்டு கேட்டு சொல்லு கதையை போல கேட்டு கொண்டு இருப்பாங்க. और कुछ लोग आपके परेशानी को एक कहानी के रूप में सुनते हैं. அந்த நெகேமியா பார்க்கும்போது, लेकिन नहमिया को हम देखते हैं அவங்களுடைய அந்த பாரத்தை பிரச்சனை சொல்லும்போது அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. जब लोग आकर उनकी समस्या को बांटने लगे तब वो चुप नहीं रह पाया. அவன் உட்கார்ந்து ஆள ஆரம்பித்தான். वो बैठकर रोने लगा. அந்த வார்த்தைகளை அவங்களுடைய இந்த பிரச்சனை நிலைமை கேட்கும்போது அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. उस यरूशलेम की परिस्थिति के बारे में सुनकर वो चुप नहीं रह पाया. ஏனென்றால் அவங்களுடைய இந்த பிரச்சனை இப்ப அவனுடைய பிரச்சனையை அவன் பார்க்கிறான். क्योंकि वो लोग का परेशानी जो समस्या थी वो अपना समस्या उसने समझ लिया. அந்த பாரத்தை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் அவன் கலங்கி கொண்டிருந்தான். एक बड़े बोझ से अब वो सोचने लगा कि अब मैं क्या करूं. இந்த விஷயத்தை யார்கிட்ட போய் சொல்லன்னு அவன் கலங்கி இருந்தான். इन बातों को अब किससे कहूं ऐसे वो सोच रहा था. ஆனா அவன் யார்கிட்ட அந்த பாரத்தை அந்த காரியங்களை அவன் சொன்னான். लेकिन हम पढ़ते हैं कि वो किससे अपने उन सारी बातों को कहा. அவன் மன்றாடி அந்த பாரத்தை எல்லாம் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக அவன் வைத்தான். हम पढ़ते हैं कि स्वर्ग के परमेश्वर के सम्मुख उपवास कर उसने प्रार्थना किया. हालेलुया, हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில கூட சில பாரங்கள் எனக்கு இருக்கும் என்றால், कि लोग कहते हैं कि हमारे जीवन में ऐसा कुछ बोझ हो तो செய்தது போல நான் அந்த பாரத்தை எல்லாம் அவருடைய சமூகத்துல நான் இறக்கி வைக்கிறேன். जैसे नहमी ने किया हमारे सारे बोझ को हम परमेश्वर की उपस्थिति में रखेंगे. சிலர் சும்மா மாத்திரம் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருப்பார்கள். कुछ लोग केवल रोते रहते हैं இல்ல மற்றவர்கள்ட்ட போய் या சொல்லுவார்கள். दूसरे लोगों से जाकर कहते ஆனா हैं. நெகேமியா அந்த பாரத்தை அவன் துக்கித்து இருக்கும்போது அதை கர்த்தருடைய சமூகத்துல அவன் இறக்கி लेकिन வைத்தான். जब नहमिया ने अपने जीवन में बोझ लाया तब उसने परमेश्वर की उपस्थिति में उसे रख எத்தனை दिया. பேர் சொல்றீங்க, என் எல்லா பாரத்தை நான் அவருடைய சமூகத்துல இருந்து कितने लोग कह सकते हैं कि मेरे सारे बोझों को मैं परमेश्वर की उपस्थिति में रखूंगा. हालेलुया. हालेलुया. அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் நீங்க வாருங்கள், वो कहता है कि बोझ से दबे हुए लोग मेरे पास आओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் मैं தருவேன். तुम्हें विश्राम दूंगा. இப்ப இவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவர்களுக்காக எருசலேம் ஜனங்களுக்காக இவன் மன்றாடி கொண்டிருக்கிறான். तो अब उन लोगों के बारे में सुनने के बाद अब नहमिया यरूशलेम के लोगों के लिए प्रार्थना करने लगा. யாருக்காக அவன் ஜெபிக்கிறான்? वो किस लिए प्रार्थना कर रहा था? நெகேமியா யாருக்காக ஜெபிக்கிறான்? नहमिया किसके लिए प्रार्थना करने लगा? அவனுடைய சொந்த ஆசீர்வாதத்துக்காக அவன் ஜெபிக்கவில்லை. वो अपने आशीषों के लिए प्रार्थना नहीं किया. எனக்கு நல்ல ஒரு வேலையை தாங்க அவன் ஜெபிக்கவில்லை. उसने ये नहीं कहा कि मुझे एक अच्छा काम दे दो. என்னை ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கவில்லை. उसने ये नहीं कहा कि परमेश्वर मुझे आशीष दो. இல்லை என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்படி ஜெபிக்கவில்லை. उसने ये नहीं कहा कि मेरे परिवार को आशीष दो. 1200 கிலோமீட்டர் பக்கம் கிட்டத்தட்ட தூரமா இருக்கிற அந்த ஜனங்களுக்காக இவன் இப்ப ஜெபிக்கிறான். 1200 किलोमीटर दूर जो लोग थे उनके लिए अब वो प्रार्थना करने இவன் लगा. நல்ல ஆசீர்வாதமாய் தான் இருக்கிறான். ये तो आशीष का भरे जीवन जी रहा था. ஆனால் ஒவ்வொரு நாளும் தீங்கு அனுபவிக்கிற அந்த ஜனங்களுக்காக இப்ப இவன் ஜெபிக்கிறான். लेकिन हर दिन परेशानी का सामना करने वाले उन लोगों के लिए प्रार्थना करने लगा. அவர்களுக்காக இவன் மன்றாடி கொண்டிருக்கிறான். उन लोगों के लिए अब ये नहमिया प्रार्थना करने लगा. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை ஒரு இருதயம் கர்த்தர் எனக்கு தர வேண்டும். लोग कहते कि ऐसा एक
एक मन परमेश्वर हमें भी दे। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றாங்க, நான் மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். कितने लोग कहते हैं कि मैं दूसरों के लिए प्रार्थना करूंगा। சில விசுவாசிகளுக்கு ஜெபம் தேவையா இருக்கிறது. कुछ विश्वासियों के लिए प्रार्थना की बहुत ஒவ்வொரு जरूरत है। விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்களுக்காக அவங்க ஏதாவது ஒரு தேவையா இருக்கும். और हर विश्वासी के जीवन में कुछ ना कुछ चाहत या जरूरत होगी। சிலருக்கு பலவீனங்கள் இருக்கலாம், कुछ लोगों के जीवन में कोई कमजोरी हो सकती சிலருக்கு है, நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், कुछ लोगों के जीवन में अच्छी नौकरी नहीं होगी, சிலருக்கு கடன் பாரமா இருக்கலாம், कुछ लोगों का कर्ज की समस्या हो சிலருக்கு सकती है, தீராத நோய் இருக்கலாம், कुछ लोगों की बीमारी हो सकती है, சிலருக்கு ஏதாவது ஒரு வேற பிரச்சனைகள் இருக்கலாம், या कुछ लोगों को दूसरा कुछ समस्या हो सकता நிம்மதி है, இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி சமாதானம் और बिना இல்லாமல் कोई இருக்கலாம். शांति का जीवन हो सकता அவங்க है। எல்லாருக்குமே ஜெபம் தேவையா और इन இருக்கிறது. सारे लोगों के लिए प्रार्थना की जरूरत है। எத்தனை பேர் சொல்றீங்க, நான் மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க कितने लोग போகிறேன். कहते हैं कि मैं दूसरों के लिए प्रार्थना करूंगा। அவனுடைய சகோதரர் அனானி வந்து சொல்லும்போது அவனுக்காக அவன் ஜனங்களுக்காக இப்ப இவன் ஜெபிக்கிறான். और अब जब हनानी और लोग आकर नेहमिया से कहने लगे तब नेहमिया उनके लिए प्रार्थना करने लगा। இது எல்லாரால ஆக முடியாது, ஆனா சிலரால இது முடியும். और ये जो बात है हर किसी से नहीं होगा, लेकिन कुछ लोग ही कर सकते हैं। ஆதியாகமம் 18வது அதிகாரம் 24வது வசனம். उत्पत्ति 18 अध्याय के 24वें वचन में, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 24வது வசனம். उत्पत्ति 18 अध्याय उसके 24 वचन இங்கே में ஆபிரகாம் அந்த சோதம் பட்டணத்துக்காக அவன் கர்த்தரிடத்தில் மன்றாடி கேட்கிறான். यहाँ पर अब्राहम उस सदोम शहर के बारे में परमेश्वर से प्रार्थना करने लगा। எத்தனை நீதிமான்களுக்காக அவன் கேட்கிறார்? वो कितने धर्मियों के लिए पूछता 50 है। நீதிமான்களாக இருப்பார்கள் என்றால் நீ இந்த பட்டணத்தை அழிப்பீரோ அப்படி கேட்கிறார். उसने पूछा क्या 50 धर्मी हो तो क्या तू इस शहर को नाश करेगा? 50 ல இருந்து 40, 40 ல 30, 30 ல இருந்து 10 வரைக்கும் அவர் இன்னும் அதிகமாய் அவன் மன்றாடி फिर கொண்டிருக்கிறார். 50 के बाद 40, फिर 10 के बारे में वो पूछने लगा। ஏதோ அந்த சோதம்ல இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படி அல்ல. और उस सदोम शहर में ये जी रहा था इसलिए नहीं। ஆபிரகாம் அந்த நாட்டிலே மம்ரேல நல்ல நிம்மதியோடு சந்தோஷமாய் கர்த்தருடைய வழிநடத்தல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். अब्राहम उन दिनों में मामरे में एक अच्छा जीवन जी रहा ஆனா था। அந்த சோதம் பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறார் என்று கேள்விப்படும்போது அவர்களுக்காக இவன் மன்றாடி लेकिन கொண்டிருக்கிறார். जब उसने सुना कि सदोम को परमेश्वर नाश करने वाले थे तब उन लोगों के लिए प्रार्थना करने लगा। இன்னும் யாத்ராகமம் 32வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும்போது, निर्गमन 32 अध्याय के 12 वचन में भी हम पढ़ते हैं। யாத்ராகமம் 32வது அதிகாரம் 12வது வசனம். निर्गमन 32वां अध्याय के 12 वचन में அங்கே மோசே ஜனங்களுக்காக அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். यहाँ पर मूसा लोगों के लिए प्रार्थना कर रहा था। தேவன் சொல்கிறார், நான் இந்த ஜனங்களை என்ன செய்ய போகிறேன்? परमेश्वर ने कहा कि मैं इन लोगों को क्या करने वाला हूँ। இவங்களை அழிக்க போகிறேன் என்று தேவன் சொல்கிறார். परमेश्वर ने कहा कि मैं इन लोगों को नाश करने वाला हूँ। ஒருவர் அந்த 10வது வசனத்தை வாசிங்க. 32 10வது வசனம். 32 के 10 को हम पढ़ेंगे। ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அவர் சொல்கிறார், நான் இந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் நான் அழிப்பேன், நான் உன்னையும் என்ன செய்ய போகிறேன்? ஒரு பெரிய ஜாதியாக்க போகிறேன். परमेश्वर से कहता है कि मैं इन लोगों को तो नाश करूंगा लेकिन तुझे एक बड़ी जाति बनाऊंगा। இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார் என்றால், எல்லாவற்றையும் அழித்து உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்க போகிறேன் சொல்லுவார் என்றால், अगर आज परमेश्वर आपसे कहे कि मैं बाकी लोगों को नाश करूंगा और तुझे एक बड़ी जाति बनाऊंगा, சிலர் உடனே சொல்வீங்க, சீக்கிரமா செய்யுங்க, என்ன ஆசீர்வதிங்க. तो शायद आप लोग कहेंगे कि हाँ जल्दी करो तो मुझे आशीष दे दो। ஆனால் இவன் இந்த மோசே சொல்கிறார், இல்ல அப்படி செய்யாதங்க, எப்படியாவது உங்களை கோபத்தை நீங்க திருப்பி நீங்க ஜனங்கள் என்ன செய்யுங்க, நீங்க ஜனங்கள் மேல இந்த கோபத்தை நீங்க வர வைக்காதாங்க. लेकिन मूसा कहता है कि परमेश्वर ऐसा ना करो, उन लोगों को आप नाश मत करो, உங்களுடைய கோபத்தின் உக்கிரத்தை நீங்க விட்டு திரும்புங்க, अपने क्रोध को आप रोक लो। அதே 32வது வசனத்துல வாசிக்கும் ஒரு கட்டத்துல அவர் சொல்கிறார், என்னுடைய பேரை கூட நீங்க ஜீவ புஸ்தகத்துல இந்த கிறுக்கி போடலாம். और उसी अध्याय में हम पढ़ते कि एक बार वो कहता है कि मेरे नाम को आप जीवन की पुस्तक से निकाल दो लेकिन उन्हें नाश मत करो। அவருடைய இருதயத்தை பாருங்க, எப்படியாவது ஜனங்கள் என்ன செய்யணும், அழிந்து போக கூடாது, கர்த்தர் அவங்களை என்ன செய்யணும், அவங்களை காப்பாற்ற तो வேண்டும். मूसा का मन की इच्छा था कि लोग को नाश ना होए और परमेश्वर उन्हें बचा ले। அவருடைய வாழ்க்கை பணியா வைத்து அவர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் என்ன செய்யும், நீங்க ஒன்னும் செய்யாதங்க, தீங்க செய்யாதங்க, அழித்து போட வேண்டாம் என்றவள் और மன்றாடுகிறார். उसके जीवन को ना सोचते हुए उन लोगों के बारे में कहता है कि परमेश्वर उन्हें नाश ना करो। நாம் ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், மோசே குறித்து பார்த்தோம், हमने अब्राहम के बारे में देखा और मूसा के बारे में भी देखा। ஆனா இயேசுவை குறித்து பார்க்கும்போது கூட, और जब हम यीशु मसीह के बारे में देखते हैं, யோவான் 17வது அதிகாரம் 15வது வசனம், யோனா 17 अध्याय के 15 वचन में, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனத்துல, யோனா 17 अध्याय के 15 वचन में, இப்ப இயேசு சிலுவையில பாடு சகிக்க அந்த நேரம் சமீபமாய் வந்தது. जब यीशु मसीह क्रूसित होने वाले थे, அப்போ அவர் பிதாவிடத்தில் ஜெபிக்கும்போது கேட்கிறார், तब वो पिता से प्रार्थना करते हुए पूछते हैं, நான் இந்த உலகத்துல இருக்கும்போது உம்முடைய சித்தத்தை செய்தேன், உம்முடைய அந்த வார்த்தைகளை உங்கள்ட்ட சொன்னேன், मैं इस संसार में था तब तेरी इच्छा को पूरा किया और तेरे वचनों को बांटा, அவர்கள் உம்முடைய வார்த்தையை அறிந்தார்கள், உம்மை அறிந்தார்கள், और ये लोग तुझे जान पाए और तेरे वचनों को जान ஆனால் पाए, நான் இப்ப இந்த உலகத்தை விட்டு நான் உம்மோடு கூட வர
வரப்போகிறேன். लेकिन अब मैं इस संसार को छोड़कर तेरे पास आने वाला हूँ. நீங்க என்ன செய்ய வேண்டும்? आपको क्या करना है? அவர்களை தீன்மை என்று நீங்க காக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். उसने कहा कि आपको उन्हें बचाना है. அப்போ இயேசுவின் இருதயத்தை பாருங்க, எப்படியாவது ஜனங்களை சாத்தானிடத்தில் இந்த தேவன் என்ன செய்ய வேண்டும்? பிதாவாகிய தேவன் காப்பாற்ற வேண்டும். यीशु मसीह की मन की इच्छा थी कि परमेश्वर उन लोगों को शैतान के हाथों से बचाए रखे. எனக்கு அப்படிப்பட்ட பாரம் ஒரு வாஞ்சை ஒரு ஜெப ஆவி ஒருக்குள்ள கர்த்தர் ஊற்ற तो வேண்டும். आज ऐसा है कि बोझ और प्रार्थना के बोझ से परमेश्वर हमारे को भरना எத்தனை है. பேர் சொல்றீங்க மற்றவருடைய பாரம் என்னுடைய பாரம்? कितने लोग कह सकते कि दूसरों का बोझ आज मेरा बोझ है. மற்ற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் என் பிரச்சனைகள். दूसरे विश्वासी को जो समस्या है वो मेरा समस्या भी है. கலாத்தியர் 6:2 வாசிக்கும் போது, गलातियों 6 अध्याय के दूसरे वचन में हम पढ़ते हैं. கலாத்தியர் 6:2 गलातियों 6 के 2 में பவுல் சொல்றார், ஒருவர் பாரத்தை ஒருவர் நீங்க சுமந்து கொள்ளுங்க. पौलुस कहता है तुम एक दूसरे के बोझ को उठाओ. இன்னைக்கு நீங்க ஜெபத்துல ஒருவருடைய பாரம் நீங்க ஒருவர் சுமக்க முடியும். आज इस आराधना में आप एक दूसरे के भार को उठा सकते हो. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க என் ஜெபத்துல நான் மற்றவருடைய பாரத்தை நான் कितने சுமப்பேன்? लोग कह सकते कि मेरे प्रार्थना में दूसरे के बोझ को उठाऊंगा. அவங்க தனியாக ஜெபிக்கிறது பார்க்கலாம், நீங்க எல்லாரும் நம்ம சேர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை और कोई एक தருகிறார். प्रार्थना करने से अच्छा हम सब एक साथ प्रार्थना करें तो परमेश्वर सारे समस्या को हल देगा. ஹalleluya. हालेलुया. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது? சபையில ஒருவருடைய பாரத்தை ஒருவருடைய பிரச்சனையை மற்றவர்களிடம் அவங்க சொல்லாமல் இருக்கிறார்கள். लेकिन आज कलीसिया में क्या होता है, एक का जो भार या बोझ है दूसरों को नहीं बता சிலர் पाते. பாஸ்டரிடத்தில் வந்து சொல்லுவாங்க, कुछ लोग पासमान से आकर कहते हैं, அவங்கள சொல்லுவாங்க இந்த ஜெப குறிப்பு இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குது, நீங்க ஜெபிங்க. वो कहते हैं कि मेरा ये समस्या है तो मेरे लिए प्रार्थना कीजिए. ஆனா கடைசில என்ன சொல்லுவாங்க? लेकिन अंत में वो क्या कहते हैं, ஆனா வேற யார்ட்டோ சொல்லிராதாங்க. वो कहते हैं कि आप किसी और को मत बताइए. அப்படி ஜெப குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது. और ऐसे प्रार्थना निवेदन वो देते हैं. ஆனால் அப்படி அல்ல, சபையாக நம்ம ஒவ்வொருவருடைய பாரத்தை நம்ம சுமக்க வேண்டும். लेकिन हमें कलीसिया के रूप में हर किसी के बोझ को उठाना है. ஹalleluya. हालेलुया. அதை நீங்க கேட்கும்போது மற்றவர்களிடம் பரப்பி ஏதாவது ஒரு வேற ஏதாவது அதை சொல்லக்கூடாது. और आप उन बातों को सुनकर दूसरों को नहीं कहना है. சிலர் 60 கேட்டு 70ன்னு சொல்லுவாங்க. कुछ लोग 60 सुनकर 70 बताते அந்த हैं 70 கேட்டவன் அவன் மற்றவர்கிட்ட போய் 80ன்னு और சொல்லுவாங்க. दूसरा 70 सुन के और किसी के पास जाकर 80 बताता है. அப்படி அல்ல, ஜெபத்துல நம்ம ஒவ்வொரு தாங்கி அதை சுமக்க வேண்டும். लेकिन हमें केवल प्रार्थना में उनके सहायता இந்த करना है. நெகேமியாவும் அந்த காரியங்களை கேட்கும்போது அவருக்குள்ள ஒரு பெரிய பாரம் உண்டானது. जब नेहमिया उन बातों को सुना उसके जीवन में एक बड़ा बोझ आया. அவர் வேற யார்ட்டோ போய் சொல்லாமல் वो किसी और के पास नहीं गया. அந்த தேவனிடத்தில் வந்து தேவனை பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் சொன்னார். वो स्वर्ग के परमेश्वर से आकर कहने लगा. இன்னைக்கு நம்ம கூட அந்த பிரச்சனைகள் மற்றவருடைய இல்ல பாரத்தை நம்ம கர்த்தரிடத்தில் வந்து சொல்ல வேண்டும். आज भी हमें दूसरों के बोझ को परमेश्वर के हाथों में लाना है. இப்போ இந்த நெகேமியாவின் ஜெபத்தை குறித்து சில காரியங்களை கவனிப்போம். और अब नेहमिया के प्रार्थना के बारे में हम कुछ बातों को देखेंगे. நெகேமியா அந்த முதலாவது அதிகாரம் 4வது வசனத்திலே नेहमिया पहला अध्याय का 4था वचन, அவன் இடைவிடாமல் சில நாட்கள் அதற்காக அவன் ஜெபித்துக் கொண்டான். और पढ़ते कि कुछ दिनों तक वो विलाप करता रहा. எத்தனை நாட்களுக்காக அந்த காரியத்துக்காக அவன் ஜெபித்தான்? कितने दिन तक उसके लिए वो प्रार्थना कर रहा था. சில நாள் என்று நாம் பார்க்கிறோம். और कुछ दिन हम ऐसे पढ़ते ஆனா हैं. அதிகமாய் நம்ம கவனித்ததை பார்ப்போம் என்றால் लेकिन जब हम पढ़ते हैं அது 4 மாதங்கள் என்று நம்ம பார்க்க हम முடியும். देख सकते हैं कि 4 महीने तक वो प्रार्थना कर रहा था. நெகேமியா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே नेहमिया पहला अध्याय के पहले वचन में, நெகேமியா 1வது அதிகாரம் அதுல 1வது வசனத்திலே नेहमिया पहला अध्याय का पहला वचन அந்த में மாதத்தோட பேரு கிஸ்லேயு மாதம் என்று நாம் பார்க்கிறோம். उस महीने का नाम था किस्लवे. அந்த மாதமுடைய பேரை கிஸ்லேயு மாதம் என்று நாம் பார்க்கிறோம். किस्लवे नाम महीने के बारे में देखते அப்போ हैं. எப்போ அந்த அனானியும் அந்த ஜனங்கள் இவர் இந்த நெகேமியா இடத்தில் வந்தார்கள்? तो वो हनानी और कुछ लोग कब ये எந்த नेहमिया के पास மாதத்துல आए थे? வந்தார்கள்? கிஸ்லேயு மாதத்திலே அவங்க வந்தார்கள். वे किस्लवे महीने में नेहमिया के पास आए थे. ஆனால் இப்போ அந்த ஜெபத்துக்கு ஒரு பதில் எப்போ எனக்கு கிடைக்கிறது? लेकिन अब उस प्रार्थना का उत्तर इसे कब मिला? நெகேமியா 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே नेहमिया दूसरा अध्याय का पहले वचन में, நெகேமியா 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே नेहमिया दूसरा अध्याय का पहला वचन இப்ப में நிசான் மாதம் என்று நாம் பார்க்கிறோம். यहाँ पर हम पढ़ते हैं कि निसान नाम महीने இந்த में, மாதங்களை குறித்து பார்க்கும்போது 4 மாதங்களுக்கு பின்பு தான் இந்த நிசான் மாதம் என்று வருகிறது. और 4 महीने के बाद ये निसान का महीना आता है. இங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நம்ம பார்க்கிறோமோ, जैसे यहाँ पर जनवरी फरवरी मार्च अप्रैल देखते அப்படி हैं, 4 மாதங்களுக்கு பின்பு நிசான் மாதம் நம்ம அங்க பார்க்க वैसे ही முடியும். 4 महीने के बाद ये जो निसान का महीना आता था, 4 மாதங்கள் தொடர்ந்து அவன் அந்த காரியத்துக்காக விஷயத்துக்காக அவன் ஜெபித்துக் तो கொண்டிருந்தான். 4 महीने तक निरंतर उसके लिए वो प्रार्थना कर रहा था. ஹல்லேலூயா. हालेलुया. யாருக்காக 4 மாதமாய் ஜெபித்துக் वो கொண்டிருந்தான்? किसके लिए 4 महीने तक प्रार्थना कर रहा था? எருசலேம் தூரமாய் 1200 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அவ்வளவு தூரம் இருக்கிற அந்த ஜனங்களுக்காக அவன் ஜெபித்துக் जो கொண்டிருக்கிறான். 1200 किलोमीटर दूरी पर थे उन यरूशलेम के लोगों के लिए वो प्रार्थना कर रहा இன்னைக்கு था. நம்முடைய ஜெப குறிப்புகள் நம்ம எத்தனை நாட்களா ஜெபிக்கிறோம்? आज हमारे प्रार्थना निवेदन के लिए हम कितने दिन प्रार्थना करते हैं? சில காரியங்களுக்கு நான் 4 மாதமாய் ஜெபிக்கிறேன். कितने लोग कह सकते हैं कि कुछ बातों के लिए मैं 4 महीने से प्रार्थना कर रहा हूँ. ஒரு நாள் ஜெபிக்க 2 நாள் ஜெபிக்கிறோம், இல்ல ஒரு வாரம் ஜெபிக்கிறோம், இல்ல நடக்கலையா போதும் நான் விட்டு விடுகிறோம். हम एक दिन प्रार्थना करते, 2 दिन करते, एक हफ्ते करते, फिर हम छोड़ देते हैं. கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு நம்ம
நம்ம விட்டு விடுகிறோம். हम सोचते कि परमेश्वर की इच्छा नहीं और ஆனா छोड़ சில देते हैं। நேரம் கர்த்தருடைய சித்தமே நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று அவருடைய சித்தமாய் लेकिन இருக்கிறது. परमेश्वर की इच्छा है कि हम निरंतर प्रार्थना करें। சில நேரம் அவர் உடனடியாக அவர் பதில் தருகிறார். कुछ समय वो तुरंत उत्तर देता है, ஆனால் சில நேரமோ அவர் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது அதற்கு ஒரு பதிலை தருகிறார். लेकिन कुछ समय जब हम निरंतर प्रार्थना करते रहते तब वो हमारे प्रार्थना को सुनकर उत्तर எத்தனை பேர் देता சொல்றீங்க है। நான் தொடர்ந்து நான் சில காரியங்களுக்காக ஜெபிப்பேன்? कितने लोग कह सकते हैं कि मैं निरंतर प्रार्थना करूंगा। அதுதான் லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு உவமையாய் கர்த்தர் இயேசு சொன்னார். वही योना 8वां अध्याय के पहले वचन में, லூக்கா 18:1வது வசனம், लूका 18 अध्याय के पहले वचन ஒரு में உவமையை இயேசு எதற்காக சொல்கிறார் என்றால், वहां पर यीशु मसीह एक दृष्टांत को कहते हैं, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் இயேசு என்ன சொல்கிறார்? உவமையை சொல்கிறார். यहाँ पर यीशु मसीह कहते हैं कि हम निरंतर प्रार्थना करें और हियाब ना छोड़े। அப்போ எது வரைக்கும் ஜெபிக்க வேண்டும்? तो हमें कब तक प्रार्थना करना है? எப்போ ஜெபிக்க வேண்டும்? हमें कब तक प्रार्थना करना है? எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். हमें हमेशा प्रार्थना करना है। எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும்னா என்ன வரக்கூடாது? अगर हमेशा प्रार्थना சோர்ந்து करें तो வரக்கூடாது. அதுக்காக சொல்கிறார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்க ஜெபம் பண்ண वो வேண்டும். कहता है कि आप कभी निराश ना हो और निरंतर प्रार्थना करो। எத்தனை பேர் சொல்றீங்க எப்பொழுதும் ஜெபிக்க நான் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும்? कितने लोग कहते हैं कि हमेशा अगर मुझे प्रार्थना करना है तो मैं कभी निराश नहीं அவரை होऊंगा। பார்த்து சொல்லுங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். तो कहे कि प्रभु बिना निराश हुए प्रार्थना करने के लिए मुझे मदद करो। அல்லேலூயா. हालेलुया। யார் சொல்கிறார் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிங்க? और मैं कहता हूँ कि आप बिना निराश हुए निरंतर प्रार्थना करो। இயேசுவே சொல்கிறார் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிங்க. यीशु मसीह खुद कहते हैं कि आप निराश ना होते हुए निरंतर प्रार्थना करो। அது 7வது வசனத்துல அவர் சொல்கிறார், वही 7वें वचन में वो कहता நம்மை है, நோக்கி இரவும் பகல் கூப்பிடுவர்களை அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? वो कहता है कि ये अधर्मी न्यायी क्या कहता है। அப்போ அவரோ இரவும் பகலும் அவர் தேடும் போது அவர் என்ன செய்கிறார்? நிச்சயமாய் நமக்கு பதில் செய்து அவர் जो रात दिन उसकी இறங்குகிறார். दुआई करते हैं निश्चय उनके उत्तर देता है। இவனோ அவர்களுக்காக அந்த எருசலேம் ஜனங்களுக்காக அந்த அலங்கம் அந்த வாசல்களுக்காக அவன் தொடர்ந்து அவன் ஜெபித்துக் तो ये கொண்டிருக்கிறான். जो नेहमिया था उन लोगों के लिए यरूशलेम के लिए निरंतर प्रार्थना कर रहा था। இரண்டாவது அந்த வசனத்துல 4வது வசனத்துல வாசிக்கிறோம். और नेहमिया पहला अध्याय के 4वें वचन में फिर हम पढ़ते हैं, வாசிப்போம் 4வது வசனம். उस 4वें वचन को हम पढ़ेंगे। இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்து இரண்டாவது உபவாசித்து நான் ஜெபிக்கிறேன். और दूसरी बात पढ़ते कि वो उपवास रखकर प्रार्थना कर रहा था। எப்படி ஜெபிக்கிறார்? உபவாசித்து நான் ஜெபித்தேன். वो उपवास कर प्रार्थना कर रहा था। இப்போ இந்த ஜெபம் மாத்திரம் இல்ல கூடவே உபவாசித்து அவர் ஜெபிக்கிறார். अब वो केवल प्रार्थना नहीं कर रहा था लेकिन उपवास करते हुए प्रार्थना कर रहा எத்தனை था। பேருக்கு அனுபவம்? நான் ஒவ்வொரு மாதமாவது ஒரு நாளாவது நான் உபவாசிக்கிறேன். कितने लोग का ऐसा अनुभव कि हर महीने एक दिन तो मैं उपवास करता அப்படி हूँ। உபவாசிக்கிறத கரெக்டா வருது சொல்லலாம். நான் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளாவது நான் உபவாசிக்கிறேன். अगर ऐसे आप करते तो हाथों को उठाकर कहे कि हर महीने में एक दिन मैं उपवास करता हूँ। அப்போ உபவாச கூட்டத்துல வார ஆள்கள் கூட கையை தூக்கவில்லை. यहाँ पर जो उपवास प्रार्थना सभा में आते हैं वो लोग ने भी हाथ नहीं उठाया। நினைக்கிறேன் ஒரு இட்லி சாப்பிட்டு தான் நீங்க வாரீங்களே. मैं सोचता हूँ आप एक इडली खाकर ही आते हो। அப்படி இல்ல உபவாச கூட்டத்துல வரும்போது உபவாசித்து நம்ம வர வேண்டும். लेकिन जब आप उपवास प्रार्थना समय में आते हो तो निश्चय आपको उपवास रखना है। ஈவன் ஜெபத்தோடு கூட உபவாசித்து அவன் ஜெபிக்கிறான். तो ये जो था प्रार्थना उपवास के साथ वो करता था அதுல ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. और उसमें एक बड़ी सामर्थ्य है। சில நேரம் சும்மா ஜெபித்தது மாத்திரம் இல்ல, அதற்கு பார்க்கிலும் இன்னும் ஒரு படி மேலாக உபவாசித்து நம்ம ஜெபிக்க வேண்டும். कुछ समय में केवल प्रार्थना लेकिन उससे बढ़कर हमें उपवास के साथ प्रार्थना करना है। சொல்றீங்க சில காரியங்களுக்காக நான் உபவாசித்து நான் कितने ஜெபிப்பேன். लोग कह सकते हैं कि कुछ बातों के लिए मैं उपवास के साथ प्रार्थना இந்த करूंगा। நெகேமியா அவனுக்குள்ள எப்படி ஒரு பாரம்னு பாருங்க. மற்றவர்களுக்காக சாதாரணமே ஜெபிக்காமல் உபவாசித்து அவர் ஜெபிக்கிறார். नेहमिया के अंदर ऐसा एक बोझ था कि केवल प्रार्थना नहीं लेकिन उपवास के साथ वो प्रार्थना कर रहा था। இயேசு கூட இந்த பூமியில வாழும்போது அவர் अनेक நேரம் உபவாசித்தார். और यीशु मसीह भी संसार में बहुत बार उपवास रखे थे। நேரம் 40 நாட்கள் உபவாசித்தார். और कुछ समय 40 दिन तक वो उपवास करे थे। அவர் விரும்புறது என்ன? அவருடைய ஜனங்கள் கூட உபவாசிக்க வேண்டும். और उनका मन की इच्छा थी कि उनके लोग भी उपवास करें। எத்தனை நம்புறீங்க அவருடைய விருப்பம் அவருடைய ஜனங்கள் உபவாசிக்க வேண்டும்? लोग विश्वास करते हैं कि परमेश्वर की इच्छा है कि उनके लोग भी उपवास करें। லூக்கா 5வது அதிகாரம் 33வது வசனம். लूका 5वां अध्याय का 33 वचन में, லூக்கா 5வது அதிகாரம் 33வது வசனம். लूका 5वां अध्याय का 33 वचन में சில பரிசேயர்கள் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார்கள். यहाँ पे कुछ फरीसी यीशु मसीह के पास आकर पूछते हैं। யோவானுடைய சீசரோ अनेक தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். यूहन्ना के चेले तो बारंबार उपवास रखते थे। அவங்க எப்படி ஜெபம் பண்ணுகிறார்கள்? वे लोग कैसे उपवास प्रार्थना करते थे? अनेक தரம் அவங்க உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு वो வருகிறார்கள். बहुत से बार प्रार्थना उपवास के साथ करते थे। ஆனால் உம்முடைய சீசரோ போஜனம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். लेकिन तेरे शिष्य जो थे वो खाते पीते हैं। அப்படி அவங்க கேட்கிறாங்க ஏன் இவங்கள் ஏன் உபவாசிக்கவில்லை? तो वो पूछते कि क्यों ये लोग उपवास नहीं करते? 35வது வசனத்துல இயேசு சொல்கிறார், तब 35 वचन में यीशु मसीह ने कहा, இப்போ மணவாளன் உங்களோடு கூட இருக்கிறார்.
यीशु ने कहा कि अब तो दूल्हा उनके साथ है, ஆனால் அவர் எடுபடும் போது அந்த நாட்கள் வரும், அவங்க என்ன செய்வார்கள்? அந்த நாட்களில் உபவாசிப்பார்கள். लेकिन जब वो दूल्हा उनके साथ नहीं रहेगा तब वे लोग उपवास இயேசு करेंगे। சொல்றார், நான் இந்த பூமியை விட்டு போகும்போது அவர்கள் तो உபவாசிப்பார்கள். यीशु मसीह कहते जब मैं इस संसार को छोड़कर जाऊंगा तब वे लोग उपवास करेंगे। வேற மத்தேயு 6:16 வசனத்திலே, मत्ती 6:15 में भी, மத்தேயு 6வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 6:16 வசனம், मत्ती 6 अध्याय का 15 वचन में எப்படி உபவாசிக்கணும் என்று இயேசுவே சொல்லிக் கொடுக்கிறார். यीशु यहाँ पर कहते हैं कि हमें कैसे उपवास करना है। நீங்கள் உபவாசிக்கும் போது, जब आप उपवास करते हो, நீங்கள் உபவாசிக்கும் போதுனா அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? जब आप उपवास रखते हैं तो परमेश्वर क्या अपेक्षा நம்ம करता है? உபவாசிப்போம்னு எதிர்பார்த்தவர் சொல்கிறார், நீங்க உபவாசிக்கும் போது. तो एक बड़ी अपेक्षा के साथ वो कहता है कि जब तुम उपवास करे, எத்தனை பேர் சொல்றீங்க நான் உபவாசிப்பேன்? कितने लोग कह सकते हैं कि मैं उपवास करूंगा? உபவாச கூட்டம் எந்த நாளுக்கு இருக்கிறது? ஒவ்வொரு மாதம், उपवास प्रार्थना सभा कब होती है? ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை हर இருக்கிறது. महीने के दूसरे शनिवार को होता है। எத்தனை பேர் சொல்றீங்க நான் அதுல வந்து பங்கெடுக்கிறேன்? कितने लोग कह सकते हैं कि मैं उसमें आकर भाग लेता हूँ? இன்னும் நெகேமியா போல பாரத்தோட நம்ம வர வேண்டும். और भी नहम्या के समान हमें बोझ के साथ आना அதுல है। நான் உபவாசித்து நான் ஜெபிப்பேன் என்றால் கர்த்தர் பதில் தருவார். और जब हम उपवास कर कर प्रार्थना करते हैं तो परमेश्वर हमारी प्रार्थना को उत्तर देगा। தேசத்துக்கு அப்படிப்பட்ட ஜெபம் தேவையா இருக்கிறது. हमारे देश के लिए ऐसे प्रार्थना की जरूरत है। சிலருக்கு அப்படிப்பட்ட ஜெபம் தேவையா இருக்கிறது. कुछ लोगों के लिए ऐसे प्रार्थना की जरूरत है। ஹalleluya, हालेलुया। சிலர் உபவாச கூட்டத்துல 10:30 மணினா அதுக்கு முன்னாடியே வந்து ஜெபிக்கிறார்கள். कुछ लोग 10:30 बजे का उपवास प्रार्थना सभा है तो उसके पहले आकर प्रार्थना करते அவங்களுக்கு हैं। அப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்குது, நான் அங்க போய் நான் ஜெபிக்க வேண்டும். उनके अंदर ऐसा बोझ है कि मैं जाकर प्रार्थना करूं। எஸ்ரா 8வது அதிகாரம் 23வது வசனம், इस्रा 8:23 में, எஸ்ரா 8வது அதிகாரம் 23வது வசனம், इस्रा 8वां अध्याय के 23वें वचन எஸ்ரா में சொல்றார், அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி इस्रा कहता है कि हम उपवास करते हुए எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், हम परमेश्वर से प्रार्थना किए அவர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். और उसने हमारी सुन ली। எப்போ அவர் கேட்டருளினார்? और उसने कब हमारी सुनी? உபவாசித்து அவரை தேடும்போது ஜெபிக்கும் போது அவரோ நம்முடைய ஜெபத்தை கேட்டருளினார். जब हमने उपवास करके उसके सामने प्रार्थना की तब उसने हमारी सुन ली। அப்ப எத்தனை பேர் விசுவாசி? நான் கூட உபவாசித்து ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமா என் ஜெபத்தை तो கேட்கிறவர். कितने विश्वास करते जब हम उपवास के साथ प्रार्थना करते हैं तो परमेश्वर हमारे प्रार्थना को सुनता है। சிலர் अनेक காரியங்கள் சொல்லுவாங்க, ஏன் அப்படி ஜெபித்தால் தான் கேட்பாரோ? அப்படி அல்ல, சில நேரம் அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உடனடியாக நமக்கு ஜெபம் தருகிறார் இருக்கிறார். और जब हम ऐसे उपवास के साथ प्रार्थना करते हैं तो परमेश्वर हमारी प्रार्थना को उत्तर देता है। இப்போ இந்த ரெண்டு காரியங்கள் நம்ம பார்த்தோம். अब दो बातों को हमने देखा। தொடர்ந்தவர் ஜெபித்தார், இரண்டாவது உபவாசித்தவர் ஜெபித்தார். हमने पढ़ा कि निरंतर वो प्रार्थना करा था और दूसरा उपवास के साथ प्रार्थना करा था। நெகேமியாவோட ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்தது? लेकिन ये नहम्या का प्रार्थना कैसा था? அந்த அவனுடைய ஜெபமோ அதுல மூன்று காரியங்களை நம்ம கவனிக்க முடியும். उसके प्रार्थना में तीन बातों को हम देखते हैं। 5வது வசனத்திலே அவர் ஜெபிக்கும் போது, 5वें वचन में जब वो प्रार्थना कर रहा था, நெகேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும்போது, नहम्या पहला अध्याय के 5वें वचन में பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே என்று அவர் சொல்லுகிறார். वो कहता है हे परमेश्वर यहोवा, स्वर्ग के परमेश्वर यहोवा। அவர் விசுவாசிக்கிறார், நான் ஜெபிக்கிறவரோ அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவனாய் கர்த்தாவே. और उसके अंदर विश्वास था कि जिस परमेश्वर की आराधना करता है, प्रार्थना करता है, वो स्वर्ग का परमेश्वर அவர் है। மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். वो महान और भययोग्य ईश्वर। இங்கிலீஷ்ல வாசிக்கும்போது how great and marvelous God. और अंग्रेजी में पढ़ते कि महान और चमत्कारी அவர் परमेश्वर। வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம். वो महान और सामर्थ्य परमेश्वर அவருடைய है। ஜெப தொடரும் போதே அவர் என்ன ஜெபிக்கிறார் என்றால் எந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்? तो प्रार्थना के आरंभ में क्या विश्वास के साथ वो प्रार्थना நான் करता है? யார்கிட்ட ஜெபிக்கிறேன் என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். वो कहता है कि मैं जिस परमेश्वर से प्रार्थना करता हूँ वो स्वर्ग और सर्व सामर्थ्य அவர் परमेश्वर, பரலோகத்தில் இருக்கிற தேவன். वो स्वर्ग का परमेश्वर है। இல்லைங்க, சில நேரம் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? आजकल हमारा प्रार्थना कैसे होता है? அவருடைய வல்லமை அறியாமல் நம்ம ஜெபிக்கிறோம். उसके सामर्थ्य को ना जानते हुए हम प्रार्थना ஒரு करते हैं। ஜெப குறிப்பு வரும்போது அவர் பதில் தருவாரோ, அவரால் கூடுமோ, அப்படி சில சந்தேகத்தோட நம்ம ஜெபிக்கிறோம். अगर हम प्रार्थना करते हुए एक संदेह के साथ प्रार्थना करते हैं कि परमेश्वर ऐसा कर पाएगा या नहीं, ஆனால் அவர் சர்வவல்ல தேவன் என்று நம்ம நம்பி ஜெபிப்போம் என்றால் அந்த விசுவாசம் நமக்கு சரியா இருக்கும் என்றால், लेकिन अगर हम जानते हैं कि वो सामर्थ्य महान परमेश्वर है तो विश्वास के साथ ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்ம ஜெபிப்போம். और हम प्रार्थना करते हैं उससे असंभव कोई बात नहीं। அப்படிப்பட்ட ஜெபத்தில் ஒரு விசேஷ ஒரு விசுவாசத்தை நம்ம பார்க்க और முடியும். ऐसे एक प्रार्थना में हम विश्वास को देख सकते हैं। அப்படி உங்கள நம்பிக்கை, நான் ஜெபிக்கிறவரோ அவர் பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். और ऐसा इसके अंदर विश्वास था कि जिस परमेश्वर से प्रार्थना करता है वो स्वर्ग का परमेश्वर और सामर्थ्य परमेश्वर, பயங்கரமான அவர் தேவன். वो महान और भय योग्य परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। அப்படி ஜெபிக்கும் போது நம்முடைய விசுவாச
விசுவாசம் இந்த ஜெபத்துல வித்தியாசமா இருக்கும். और जब हम ऐसे प्रार्थना करते हैं तो हमारा जो विश्वास है वो अलग होगा, அதுல விசுவாசித்து பெரிய பெரிய காரியங்களை நம்ம கேட்டுக்கொள்ள और முடியும். विश्वास से हम और बातों को पूछ सकते हैं, அந்த விசுவாசத்தின் வழி கர்த்தர் செய்கிறவராய் அவர் और இருக்கிறார். विश्वास के द्वारा परमेश्वर काम करेगा। இரண்டாவது அவருடைய ஜெபத்துல 1வது அதிகாரம் 6வது வசனத்துல और पहला अध्याय के 6 वचन में पढ़ते சில हैं, காரியங்கள் அந்த ஜெபத்துல அவர் அறிக்கை செய்கிறார். और उसके प्रार्थना में कुछ बातों को कबूल करता है। நெகேமியா 1வது அதிகாரம் 6வது வசனத்துல नहम्याह पहला अध्याय के 6 वचन में நாங்கள் உமக்கு விரோதமாக பாவங்களை செய்தோம். उसने कहा कि हमने तुम्हारे विरोध में पाप किए हैं। நாங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் எல்லாரும் பாவம் செய்தோம். वो कहते हैं कि इजराइल के जो लोग हैं हम सारे लोग पाप किए हैं, ஆனால் கடைசியா பார்க்கும்போது நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். लेकिन अंत में वो कहता है कि मैं और मेरे पिता के घराने में भी पाप அவனை किया அவன் है। நியாயப்படுத்தாமல் நான் பாவி இல்ல இந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள் அதனால அவங்க அப்படி இருக்காங்க, அப்படி அல்ல, நானும் பாவம் செய்தேன். वो ऐसा नहीं कहता कि मैंने कोई पाप नहीं किया, लेकिन वो यहाँ पर कहता है कि मैं और मेरे पिता के घराने ने दोनों ने पाप किया। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஜெபத்துல கூட கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். हमारे प्रार्थना में भी हमें परमेश्वर की महिमा करना அவரை है, கனப்படுத்த வேண்டும். उसकी हमें आदर करना है। இரண்டாவது நம்மளுடைய வாழ்க்கையில சில குற்றங்கள் தவறுகள் இருக்கும் என்றால் அதை அறிக்கை செய்ய और வேண்டும். अगर हमारे जीवन में कोई कमी घटी है तो उसे हमें कबूल करना है, ஏதோ பெரிய நீதிமான் போல ஜெபிக்க வேண்டாம். और कोई बड़े धर्मी के जैसे आपको प्रार्थना नहीं करना, பரிசேயர் போல ஜெபிக்க या வேண்டாம். फरीसी के जैसे प्रार्थना नहीं करना, ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து ஏதாவது தவறுனா கர்த்தர் உணர்த்தும் அதை மன்னியும் என்று ஜெபிக்க வேண்டும். लेकिन हमें कबूल करते हुए अगर हमारे जीवन में कोई गलती है तो उसे कबूल करते हुए प्रार्थना करना है। இரண்டாவது இவருடைய ஜெபத்திலே அப்படிப்பட்ட அறிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். और दूसरा हमने देखा कि उसके प्रार्थना में उसने कबूल करते हुए प्रार्थना किया। மூன்றாவது 9வது வசனத்திலே और तीसरी बात 9वें वचन में, நெகேமியா 1வது அதிகாரம் 9வது வசனம், नहम्याह पहला अध्याय के 9वें वचन में, அவர் அவருடைய ஜெபத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அவர் நினைக்கிறார். और उसने अपने प्रार्थना में परमेश्वर के प्रतिज्ञाओं को याद किया। இதெல்லாம் சரிதான், ஜனங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கிறது நிலைமை இப்படியா இருந்தாலும் கூட और परमेश्वर लोगों का परिस्थिति वैसा था वो तो ठीक है। நீர் சொன்னீரே நீங்கள் என்னிடத்தில் திரும்பி வருவீர்கள் என்றால், वो कहता है कि परमेश्वर आपने कहा कि अगर यदि हम आपकी ओर फिरे तो, என் கற்பனைகளை மீண்டும் கைக்கொள்வீர்கள் என்றால், अगर आप तेरी आज्ञाओं को हम माने तो, நீங்க எங்க போனாலும் கூட நான் வானத்தில் கடையாந்தரத்தில் இருந்து கூட உங்களை என்ன செய்வேன், மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுவேன். और चाहे हम किधर भी निकले हुए हो लोग, लेकिन आकाश की छोर से भी हो तो तुम हमारी इकट्ठा करेंगे। எப்பவோ கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை இவன் நினைவு கூறுகிறான். तो परमेश्वर ने उसे जो प्रतिज्ञा दी थी उसे याद करता है। நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில கூட கர்த்தர் अनेक வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்? आज के लोग कह सकते हैं कि हमारे जीवन में परमेश्वर ने बहुत से प्रतिज्ञाओं को दी है। எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு வாக்குத்தத்தமாவது எனக்கு ஞாபகத்துல இருக்கிறது? ये लोग कह सकते हैं कि एक प्रतिज्ञा तो मैं याद रखता இந்த हूँ। வருஷத்துல எத்தனை ப்ராமிஸ் கார்டு எடுத்தீங்க உங்களுக்கு தான் தெரியும். इस वर्ष में आपने कितने प्रॉमिस कार्ड को लिया आप जानते हैं। தமிழ்ல 2, ஹிந்தில 2, இங்கிலீஷ்ல 2 எடுத்திருக்கலாம். शायद तमिल में 2, हिंदी में 2 और इंग्लिश में 2 लिएंगे, ஆனா அந்த வசனத்து கூட நமக்கு என்ன இருந்தது கூட நமக்கு ஞாபகத்துல இல்லாமல் இருக்கு. लेकिन अब तो हम शायद याद भी नहीं रख रहे हो कि वो वचन क्या था। இல்ல अनेक ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் அவருடைய வசனத்தினால நம்மள்ட்ட பேசுகிறார். हर इतवार को परमेश्वर अपने वचन से हमसे बात करता है। சொல்லிருப்பாங்க யாரெல்லாம் நீங்க விசுவாசத்தோட சொல்றீங்க என் வாழ்க்கையில நடக்கணும் கை தூக்குங்க சொல்லிருக்கலாம். जब पासवान ने कहा कि विश्वास करते तो हाथ उठाइए, ஆனா இன்னும் அது நடக்காமல் அது இருக்கிறது. लेकिन अभी भी वो प्रतिज्ञा आपके जीवन में पूरा नहीं हुआ होगा। நம்முடைய ஜெபம் கூட எப்படி இருக்க வேண்டும்? तो आज हमारा प्रार्थना कैसा होना चाहिए? உம்முடைய வாக்குத்தத்தம் நீர் இப்படி சொன்னீரே இன்னும் நடக்காமல் இருக்கிறதே நம்ம கேட்க வேண்டும். हमें परमेश्वर को परमेश्वर कहना कि परमेश्वर तूने प्रतिज्ञा दी थी वो अब तक पूरा नहीं हुआ। हालेलुया हालेलुया। இவனுடைய ஜெபத்திலே 3 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். इसके प्रार्थना में हमने 3 बातों को देखा। கர்த்தர் யார் என்று அறிந்து அவன் கர்த்தரை மகிமைப்படுத்த அவன் ஜெபிக்கிறான். सबसे पहले वो परमेश्वर को जानकर परमेश्वर से प्रार्थना करने लगा, குற்றங்கள் தவறுகளை அவன் அறிக்கை செய்தவன் ஜெபிக்கிறான். और दूसरी बात अपने गलतियों को कबूल करते हुए उसने प्रार्थना किया, மூன்றாவது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அவன் நினைவு கூர்ந்தவன் और ஜெபிக்கிறான். तीसरी बात परमेश्वर के प्रतिज्ञाओं को याद करते हुए प्रार्थना कर रहा था। அப்படிதான் நம்முடைய ஜெபம் கூட இன்னைக்கு காணப்பட और வேண்டும். आज हमारा प्रार्थना भी ऐसा ही होना चाहिए, இவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். और उसके प्रार्थना को परमेश्वर ने सुना। ஹalleluya. हालेलुया। நெகேமியா 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே போய் வாசிப்போம். नहम्याह पहला अध्याय के 11वें वचन में हम पढ़ेंगे। நெகேமியா 1வது அதிகாரம் 11வது வசனம். नहम्याह पहला अध्याय का 11वां वचन। ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். இவன் சொல்கிறான் உமது அடியானின் ஜெபத்தையும் உமது அடியாரின் ஜெபத்தையும் செவிகள் கவனித்திருப்பதாக. और उसने कहा कि तेरे दास और उन दासों के प्रार्थना को तूने सुना। இங்க கூட நம்ம பார்க்கிறோம் அவன் தனியாக ஜெபிக்கவில்லை, अनेक பேர் கூட என்ன செய்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள். यहाँ पर हम देखते हैं वो अकेला प्रार्थना नहीं कर रहा था, उसके और भी लोग प्रार्थना कर रहे थे। அதுக்காக நம்ம பார்க்கிறோம் உமது அடியானின் ஜெபம், அதாவது அவனுடைய ஜெபம்
और वो कहता है कि अपने दास के प्रार्थनाओं வேற पर யாருடைய ஜெபத்தை? और किसके प्रार्थना पर உமது அடியாரின் ஜெபத்தையும் நீர் கேட்க வேண்டும். और अपने उन दासों की प्रार्थनाओं पर। எத்தனை பேர் சொல்றாங்க, நம்ம சபையில கூட அடியாரின் ஜெபத்தையும் கேட்கணும், அடியாரின் ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்க लोग कहते हैं வேண்டும். कि हमारे कलिसिया में भी अपने हमारे जो प्रार्थना को और हालेलुया। हमारे दूसरे लोगों के प्रार्थना को भी அப்படி परमेश्वर ஜெபத்துல सुनता ஒரு है। ஐக்கியம் வர வேண்டும். प्रार्थना में ऐसा एक होना चाहिए, ஏனென்றால் கர்த்தர் அடியாரின் ஜெபத்தையும் கேட்பார், அடியாரின் ஜெபத்தையும் கேட்பார், அடியாரின் ஜெபத்தையும் அவர் क्योंकि கேட்பார். परमेश्वर अपने दास की भी और अपने उन दासों की प्रार्थना को भी सुनता है। இரண்டாவது வசனத்துல பார்க்கிறோம், फिर हम उस वचन में पढ़ते हैं, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணும். और उस पुरुष को उस पर दयालु कर। எந்த மனுஷனுக்கு முன்பாக தயவு கேட்கிறான்? किस पुरुष के सामने वो दया को मांगता है? எந்த மனுஷனுக்கு முன்பாக இரக்கத்தை கேட்கிறான்? किस पुरुष के सामने वो उस दया को मांगता है? ராஜாவிடத்தில் அவன் சொல்கிறான், எனக்கு தயவு கிடைக்க वो வேண்டும். कहता है कि राजा की दृष्टि पर मुझे दया दिखाई ஆனால் है। ஏன் ராஜான்னு சொல்லாமல் இந்த மனுஷன் அவன் சொல்கிறான்? लेकिन यहाँ पर क्यों वो राजा नहीं कहता है और पुरुष कहता है? அவன் அப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான். क्योंकि तब वो प्रार्थना कर रहा था। அவனுடைய அந்த அந்த கனத்தை பாருங்க, அவன் எல்லா கனத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று ராஜாவை கூட அந்த ஜெபத்துல ராஜா என்று சொல்லாம இந்த மனுஷன் அவன் சொல்கிறான். क्योंकि वो सारा आदर परमेश्वर को देना चाहता था, इसलिए अपने प्रार्थना में राजा को नहीं, लेकिन वो राजा को पुरुष कहता है। அவனோ ராஜா என்ற ஸ்தானத்தை தேவனுக்கு மாத்திரம் கொடுக்கணும் என்று அவன் பார்த்தான். क्योंकि उसने सोचा कि जो राजा का स्थान है केवल परमेश्वर को ही देगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி அவனுடைய இருதயத்தை பார்க்கும்போது எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமான ஒரு இருதயமே அது இருக்கிறது. तो ऐसा उसका दिल जो परमेश्वर से बहुत ही प्रिय था। கடைசியாக அவன் சொல்கிறான், அந்த ஜெபம் முடிகிறதுக்கு பிறகு சொல்கிறான், நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்தேன். और प्रार्थना के अंत में वो कहता है मैं तो राजा का पियाऊ था। இப்போ ராஜாக்கு ராஜான்னு பேர், அந்த ஜெபத்திலே ராஜாக்கு இந்த மனுஷன் என்று அவன் சொல்கிறான். और प्रार्थना के बाद वो राजा कहता है, लेकिन प्रार्थना में वो राजा को पुरुष कहता है। அப்படி அவனுடைய ஜெபத்திலே கர்த்தருக்கு முழு மகிமை கனத்தை அவன் கொடுத்தான். और इसलिए अपने प्रार्थना में परमेश्वर को पूरा महिमा और आदर उसने दिया। ஹல்லேலூயா. हालेलुया। சில நேரம் நம்முடைய சாட்சி ஜெபமாய் அநேக ஜெபம் சாட்சியா இருக்கலாம். कुछ समय हमारे बहुत से गवाही होंगे प्रार्थना में। எப்பொழுதுமே டாக்டர் செய்தாங்க, அவங்க அந்த மாத்திரை செய்தது அப்படி செய்தது அடுத்து எல்லாமே மகிமை கனமும் கர்த்தர் செய்தார் என்று நம்ம கொடுக்க और வேண்டும். हमेशा हमें ये नहीं कहना कि डॉक्टर ने किया उसने किया, लेकिन हमें पूरा आदर महिमा परमेश्वर को देना है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த வசனத்துல விசேஷமாய் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். उस वचन में एक बात को वो कहता है, எனக்கு இந்த மனுஷனுக்கு முன்பாக वो कहता है कि इस पुरुष के सामने இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணும். और आज अपने दास का काम तो सफल कर। அப்போ ஜெபித்தது எத்தனை மாதங்களை அவன் ஜெபிக்கிறான்? तो कितने महीनों से वे प्रार्थना कर रहा था? 4 மாதங்களை ஜெபித்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நாள் இப்ப வருகிறது. और 4 महीने तक वो प्रार्थना कर रहा था, लेकिन अब एक दिन आने वाला था। இது எவ்வளவு நாட்களா நான் ஜெபிக்க போகிறேன்? और कितने दिन में प्रार्थना करूं? இன்றைக்கு உமது அடியானுக்கு நீர் காரியத்தை கைக்குடி வர वो कहता है कि आज अपने दास का काम सफल कर। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த நெகேமியா இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்ய முடியும் என்றால், अगर नेहमिया ऐसा प्रार्थना कर पाए तो எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கூட இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை कितने செய்வேன்? लोग कह सकते हैं कि आज मैं भी ऐसे प्रार्थना करूंगा। இன்றைக்கு உம்முடைய அடியானுக்கு காரியத்தை கைக்குடி வர आज अपने दास का काम सफल कर प्रभु। ஹல்லேலூயா. हालेलुया। கரத்தை உயர்த்தி விசுவாசத்தோட சொல்லுங்க, இன்றைக்கு உம்முடைய அடியாருக்கு காரியத்தை கைக்குடி अपने हाथ வர को उठाकर பண்ணும். विश्वास के साथ कहे कि आज अपने के दास का काम சில सफल कर। மாதங்களை ஜெபிக்கிற அந்த காரியத்துக்காக இன்றைக்கே கைக்குடி வர செய்யும். कुछ महीनों से आप प्रार्थना करें उन बातों को आज परमेश्वर सफल சில करेगा। வருஷங்களை சபையாக நம்ம ஜெபித்துக்கலாம், இன்னைக்கு காரியத்தை கைக்குடி வர செய்யும். और कलीसिया के रूप में हम प्रार्थना करें उन बातों को परमेश्वर सफल எத்தனை करेगा। விசுவாசம் கர்த்தர் காரியங்களை கைக்குடி வர செய்வார். कितने विश्वास करते हैं कि परमेश्वर कामों को सफल करेगा। அப்படி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். तालियां बजाकर परमेश्वर को धन्यवाद காரியங்களை दें। கைக்குடி வர செய்கிறவரே உமக்கு நன்றி. और अपने कामों को सफल करने वाला परमेश्वर அநேக है। வருஷத்துடைய ஜெபத்தை பதில் தருகிறவரே और உமக்கு हमारी நன்றி. प्रार्थना को सुनकर उत्तर देने वाला परमेश्वर है। இன்றைக்கு வாய்க்க செய்கிறவரே உமக்கு और நன்றி. आज भी तू सफल कर रहा है, इसलिए धन्यवाद। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப இரண்டாவது வசனத்துல अब दूसरे वचन में நெகேமியா 2வது அதிகாரம் 2வது வசனத்துல नहमिया दूसरा अध्याय के दूसरे वचन में அவர் காரியங்களை எப்படி கைக்குடி வர செய்கிறார்? कामों को वो कैसे सफल करता है? அந்த ராஜாவே அவனை பார்க்கிறார். अब वो राजा खुद आकर उसे पूछता है। அவர் பார்த்து சில காரியங்களை அவர் கேட்கிறார். राजा आप नहमिया के पास आकर कुछ बातों को पूछता है। கேட்கிறார், நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? वो पूछता है कि तेरा मुंह क्यों उतरा है? பாருங்க, கர்த்தர் காரியங்களை கைக்குடி வர செய்யும்போது और जब परमेश्वर कामों को सफल करता है, நீங்க போய் எல்லார்ட்ட போய் நான் துக்கமுகமா இருக்கிறேன், என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இது எனக்கு தேவை அது சொல்லாமல், आपको हर किसी के पास जाकर ये नहीं कहना कि मैं दुखी हूँ, मुझे इन बातों की जरूरत है। ஜனங்களே
உங்கள்கிட்ட வந்து கேட்பார்கள் ஏன் இப்படி இருக்கிறது, என்ன உதவி செய்யலாம், என்ன நடக்கிறது, அப்படி ஏன் துக்கமா இருக்கிறீங்க கேட்பார்கள். लेकिन लोग खुद आपके पास आकर पूछेंगे कि तुम क्यों दुखित हो और तुम्हें क्या किस चीज की जरूरत है, ஏதோ வித்தியாசமாய் செய்தான் அல்ல, और उसने कुछ अलग ही किया, ऐसा नहीं. ஒவ்வொரு நாளும் செய்கிற அந்த காரியத்தை, ஒவ்வொரு நாளும் போகிற இடத்துல, ஒவ்வொரு நாளும் ராஜாக்கு கொடுக்கிற அந்த திராட்சரசத்தை அவன் கொடுத்திருக்கிறான். और हर दिन जो कामों को करता था, हर दिन जो राजा को दाख मधु पिलाता था, ஆனால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு நாள் நடக்கிற காரியத்துல கூட கர்த்தர் சில காரியங்களை கிரியை செய்கிறார். लेकिन हर दिन के काम में भी परमेश्वर ने एक बदलाव को उसके जीवन में लाया. அல்லேலூயா. हालेलुया. நீங்க நினைக்கலாம் நான் பார்க்கிற வேலையில கர்த்தர் என்ன செய்ய முடியும், और हम शायद सोचते हैं मैं जिस काम में हूँ परमेश्वर उसमें क्या कर सकता நான் है, இருக்கிற பதவியில என்ன செய்ய முடியும் கர்த்தர், और मेरे उस पोजीशन में परमेश्वर क्या कर இல்ல सकता நான் है, இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன செய்ய मैं முடியும். जिस जगह पर हूँ वहां पर परमेश्वर क्या कर सकता ஆனா है. இவனோ அதே ராஜாக்கு அந்த பணிவினை காரியத்தை செய்யும்போது கர்த்தர் அங்க கிரியை செய்ய ஆரம்பித்தார். लेकिन ये जो राजा को दाख मधु पिलाता था वहां पर ही परमेश्वर ने एक बदलाव को लाया. அல்லேலூயா. हालेलुया. இதுவரை ஒருவேளை நீங்க ஜனங்களை தேடி போயிருப்பீங்க, शायद आज तक आप लोगों के पीछे गए होंगे, இல்ல இதுவரை ஜனங்கள் வருவார்கள் அப்படி நீங்க யோசித்து या இருந்திருக்கலாம். तो आपने सोचा होगा कि लोग आपके पास आएंगे, ஆனால் கர்த்தர் காரியங்களை கைக்கூடி வர செய்யும் போது लेकिन जब परमेश्वर आपके कामों को सफल करता ஜனங்களே है வந்து உங்கள்ட்ட கேட்பார்கள் நான் வரலாமா, நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்று तब लोग கேட்பார்கள். खुद आपके पास आकर पूछेंगे क्या तुम्हें कुछ जरूरत है. அல்லேலூயா. हालेलुया. இவன் கேட்காமலே அந்த ராஜா இவனை பார்த்து கேட்கிறான், और अब राजा आकर इससे पूछने लगा நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன. तेरा मुंह क्यों उतरा है. அப்ப ராஜா என்னத்தை பார்த்திருக்கிறார், तब राजा ने क्या देखा, அவனுடைய முகத்தை பார்த்திருக்கிறார். राजा ने उसके मुंह को देखा. எத்தனை சொல்லுங்க நான் கூட சில நேரம் என் பிள்ளைகள் மனைவி புருஷருடைய முகத்தை நான் பார்ப்பேன். कितने लोग कहते हैं कि मैं भी कुछ समय अपने पति पत्नी और बच्चों को मुंह को देखूंगा. முகத்தை பார்க்கும்போது சில நேரம் நீங்க அறிந்து கொள்ள முடியும் அவங்க துக்க முகமா जब आप இருக்கிறாங்க. उनके चेहरे को देखते तो आप समझ पाएंगे कि वो दुखी है. ஆனா இங்கேயோ ராஜா என்ன செய்கிறான், துக்க முகத்தை அவன் பார்க்கிறான். लेकिन यहाँ पर राजा उसके मुंह को देखता சில है. நேரம் உங்களுடைய துக்கத்தை யாருமே அறியாமல் இருக்கலாம், कुछ समय आपके दुखों को कोई भी नहीं जानता होगा. ஆனால் அன்னைக்கு அந்த நெகேமியாக்கு ராஜா இருந்தார், அவர் கவனித்தார், அவன் துக்கத்தை பார்க்க அந்த ராஜா இருந்தார். लेकिन उस दिन में नेहमिया उस राजा उस नेहमिया के मुंह को देखा और उसके दुख को देखा. இன்னைக்கு நீங்க சொல்லலாம் எனக்கு யார் இருக்கா, ராஜா கூட இல்ல, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். आज आप पूछ सकते कि मेरे लिए कोई नहीं, राजा भी नहीं है. உங்களுக்கு ராஜாதி ராஜன் அவர் இருக்கிறார். लेकिन आज के लिए आप राजाओं का राजा परमेश्वर आपके लिए है. அவர் हालेलुया. அந்த ராஜாவை பார்க்கிலும் பெரியவர். वो उस राजा से भी बढ़कर ஒரு है. உலகத்துல இருக்கிற அந்த ராஜா இவ்வளவு கவனிக்க முடியும் என்றால் अगर इस संसार का राजा उसे देख पाए तो ராஜாதி ராஜா இந்த ஆராதனையை அவர் கவனிக்கிறவர். वो राजाओं का राजा इस आराधना में आपको देखता है. ஒவ்வொருடைய துக்க முகம் ஏன் இப்படி இருக்கிறது அவர் हर கவனிக்கிறார். किसी के चेहरे दुखी क्यों है वो देखता நீ है. துக்க முகமா இருக்கிறது என்ன என்று அவர் वो கேட்கிறார். पूछते हैं आप आज क्यों दुखी हो. எத்தனை சொல்றீங்க அவர் என் முகத்தை கவனிக்கிறவராய் அவர் लोग कहते हैं कि परमेश्वर मेरे चेहरे को देखता है. அதான் பைபிள் சொல்லி கூட பார்த்தோம், கர்த்தர் நீதிமான்கள் வழிகளை கூட கவனிக்கிறார். और वही हमने बाइबल शरीफ में देखा कि परमेश्वर धर्मियों की राह को देखता है நோக்கி பார்க்கிறார். और वो उसे जानता है. நம்முடைய துக்க முகத்தை இன்றைக்கு அவர் அறிந்திருக்கிறவராய் आज அவர் हमारे இருக்கிறார். दुखी मन को वो जानता है. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் விசுவாசிங்களே அவர் என்னுடைய துக்கத்தை அறிகிற தேவனாய் कितने அவர் विश्वास இருக்கிறார். करते हैं कि परमेश्वर हमारे दुखों को जानता சில है. நேரம் விசுவாசோட நம்ம பேசிக்கொண்டு இருப்போம். कुछ लोग विश्वास के साथ हम कुछ समय बातें करें. கர்த்தர் என் துக்க முகத்தை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे दुख को देखता है. நெகேமியா 2:4 नहमिया दूसरा अध्याय के 4 वचन में மாத்திரம் துக்கத்தை மாத்திரம் பார்க்காமல், துக்க முகத்தை பார்க்காமல், वो केवल उस दुखी चेहरे को नहीं देखता. அவன் துக்க முகம் ஏன் இருக்கிறது சில காரணங்களை சொன்னாலும் கூட और नेहमिया ने कहा कि वो दुखी क्यों है, लेकिन फिर भी 4வது வசனத்துல அந்த ராஜா சொல்கிறார், 4 वचन में राजा पूछता நீ है. கேட்கிற காரியம் என்ன என்று அவர் கேட்கிறார். राजा उससे पूछता है कि तू क्या मांगता है. உங்கள்ட்ட யாராவது இன்னைக்கு கேட்டா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா अगर आज आपसे कोई पूछता है कि तुझे क्या चाहिए, என்ன சொல்லுவீங்க? आप क्या कहेंगे. சில பேர் உடனே ஏதாவது ஒரு பேப்பரை தேடி அதுல ஃபுல்லா எழுதி வச்சிருப்பீங்க என்னென்ன உங்களுக்கு வேணும். और कुछ लोग तुरंत एक पेपर ढूंढकर उसमें सारी चीजों को लिखे कि आपको क्या चाहिए. இவனுக்கு என்ன தேவைன்னு அவன் உடனே சொல்லிருக்கலாம். लेकिन ये जो नेहमिया उसे क्या चाहिए वो तुरंत कह सकता था. ஆனா அங்க கூட நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். लेकिन वहां पर भी एक बात को हम देखते हैं. அப்படி கேட்டாலும் கூட அப்பொழுது நான் பரலோக தேவனை நோக்கி நான் ஜெபம் பண்ணினேன். और वो कहते हैं कि मैंने पूछा लेकिन फिर भी मैं स्वर्ग के परमेश्वर से प्रार्थना करता हूँ. கர்த்தருக்கும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜெப வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்க யோசித்து பாருங்க. तो आप समझिए कि उसका और परमेश्वर का क्या एक संबंध था. சின்ன சின்ன காரியத்துக்காக கூட கர்த்தரிடத்தில் அவன் கேட்கிறவனாய் ஜெபம் பண்ணுகிறவனாய் அவன் हर இருந்தான். छोटे बात के लिए भी वो परमेश्वर से मांगता था. அல்லேலூயா. हालेलुया. அந்த ராஜா கேட்கும்போது கூட ஜெபம் பண்ணி அவனை போய் சொல்லுகிறான். अब राजा ने जब उसे मांगा तो प्रार्थना करके उसने कहा. அவன் கூட ஒன்னு ரெண்டு விஷயம் இல்ல अनेक காரியங்களை அவன் கேட்டுக்கொண்டான். उसने कोई एक या दो चीज लेकिन बहुत सी चीजों को मांगा. அந்த அலங்கத்துக்கும் அந்த வாசலுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் கேட்டுக்கொண்டான். उसने उस शहरपना और फाटक के लिए जो कुछ जरूरत था उसे मांगा. அங்க போக அனுமதியை கேட்டான், அந்த கடிதங்களை கேட்டான், எல்லாவற்றையும் அந்த தேவைகள் எல்லாமே அவன் கேட்டான். वहां पर जाने के लिए अनुमति और सब कुछ जो कुछ उसको जरूरत था उसने मांगा. அல்லேலூயா. हालेलुया.
அந்த நெகேமியா என்ன செய்தான் என்றால் எல்லாவற்றையும் அவன் சொல்லிக் கொண்டான். और यहाँ पर नहम्याह ने सब कुछ उसे कहा, எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு வேணும், நீங்க எனக்கு கொடுங்க என்று அவன் கேட்டான். उसने सब कुछ पूछा, उसे जो कुछ जरूरत था उसने पूछा. என்ன சொல்லுங்க, நான் கூட கர்த்தர்ட்ட இன்னைக்கு ஆராதனையில கேட்க போகிறேன். आज लोग कह सकते हैं इस आराधना में मैं भी परमेश्वर से पूछूंगा. ஹalleluya, हालेलूया. எத்தனை காரியங்களை கேட்க போகிறீங்க? आप कितने चीजों को पूछने वाले हैं? நெகேமியா ஒன்னை மாத்திரம் கடிதத்தை கேட்டுக்கொண்டு மாத்திரம் அது போகவில்லை. और नहम्याह ने केवल एक बात को नहीं पूछा, இல்ல மாத்திரம் அனுமதி அவன் கேட்கவில்லை, या केवल अनुमति को नहीं मांगा, எல்லாவற்றையும் அவன் கேட்டுக்கொண்டான். उसने सब कुछ उस प्रार्थना में मांगा. எல்லாவற்றையும் கேட்கும்போது அவனுக்கு எல்லாவற்றும் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. और जब उसने सब कुछ मांगा तो सब कुछ उसे दिया गया அப்ப था. நீங்க கூட இன்னைக்கு ஒரு காரியத்தை இது நடக்கட்டும் அப்ப மற்றது பேர பார்க்கலாம், அப்படி அல்ல. और आज आपको ये नहीं सोचना है कि मैं एक बात को पूछ लेता हूँ दूसरा बात में நீங்க पूछूंगा. விசுவாசி என்றால் என்னதெல்லாம் நீங்க கேட்பீங்களோ கர்த்தர் நீங்க கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் लेकिन இருக்கிறார். आप विश्वास करें, जो कुछ आप मांगोगे परमेश्वर उस सारी चीजों को आपको देगा. ஹalleluya. हालेलूया. யோசுவா 15வது அதிகாரம் 19வது வசனம். यहोशू 15 अध्याय का 19वें वचन में, யோசுவா 15வது அதிகாரம் 19வது வசனம். यहोशू 15 अध्याय का 19वें वचन இங்கே में அக்சாவை குறித்து பார்க்கும்போது यहाँ पर अक्सा के बारे में पढ़ते हैं. அவளுக்கு ஏற்கனவே தகப்பன் ஒரு நிலத்தை கொடுத்தார். वहाँ पर अक्सा को पहले उसके पिता ने एक जमीन को दिया था. அதற்கு அவர் என்ன பெயர் வைத்தால், उसको उसने क्या नाम दिया था? நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர். तूने मुझे एक अच्छा एक सूखी भूमि दी. அப்போ ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு நிலத்தை நம்மளுக்கு கொடுப்பார் என்றால், तो अगर वो हमें कोई जमीन देता जो हमें नहीं चाहिए, நம்ம ஒருவேளை சொல்லிருக்கலாம் இந்த நிலத்தை நீங்க வைங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லிருக்கலாம். तो शायद हम कहते कि ये भूमि की मुझे जरूरत नहीं, आप भी रख ले. சிலர் அப்படியே சொல்லுவாங்க, இது எதுக்கு உதவாத இந்த நிலத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க. तो कुछ लोग कहेंगे कि ये किसी को जरूरत नहीं है, ऐसा एक जमीन मुझे क्यों दी? ஆனால் இவளோ தகப்பனிடத்தில் வந்து சொல்கிறார், लेकिन ये अपने पिता से कहती है, எனக்கு நீங்க வறட்சியான நிலத்தை தந்தீர், तुमने एक मुझे अच्छा एक सूखी भूमि दी அது போக நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும். और उसके साथ जल के सोते को भी दे दो. அப்போ அது வேணும், எனக்கு இதுமே வேணும். उसने कहा कि मुझे ये दो चाहिए लेकिन वो भी चाहिए. ஹalleluya. हालेलूया. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு அது வேணும், மற்ற காரியங்களை கூட கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டும். और आजकल लोग कहते हैं कि परमेश्वर ने जो दिया उसके अलावा परमेश्वर और भी मुझे அந்த देगा. நெகேமியா கூட அவனுக்கு எதெல்லாம் தேவை இருந்தது அதெல்லாம் அந்த ராஜாட்டில் அவன் और சொன்னான். नहम्याह को जो कुछ जरूरत थी उसने राजा से कहा. அப்போ அந்த அக்சாவுடைய தகப்பன் காலேப் என்ன செய்தார், तब अक्सा का पिता कालेब ने क्या किया? மேற்புலத்திலும் கீழ்ப்புலத்திலும் இருக்கிற அந்த நீர் பாய்ச்சலான நிலங்களை அவளுக்கு கொடுத்தார். ऊपर के सोते और नीचे के सोते दोनों उसे दे दिया था. பூமிக்குரிய தகப்பன் இப்படி செய்ய முடியும் என்றால், अगर संसार का पिता इतना कर सकता तो நம்முடைய பரலோக தகப்பன் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ள हमारा தேவனாய் स्वर्ग का இருக்கிறார். परमेश्वर सब कुछ देने के लिए योग्य है. ஹalleluya. हालेलूया. எத்தனை பேர் விசுவாசி நான் கேட்கும்போது அவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் इन्हें இருக்கிறார். विश्वास करते जब हम पूछते तो परमेश्वर उसे देने के लिए योग्य है. அவருக்கு அது லேசான காரியம். उसके लिए वो एक आसान सी बात है. பலன் உள்ளவனோ பலம் இல்லாதவனுக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான चाहे காரியம். कमजोर हो या बलवंत हो, मदद करना परमेश्वर के लिए असंभव नहीं. சிறு கூட்டமா இருக்கட்டும் இல்ல பெரிய கூட்டம் என்றால் கர்த்தர் உதவி செய்ய चाहे முடியும். कम लोग या ज्यादा लोग हो, परमेश्वर उनकी मदद कर सकता है. ஹalleluya. हालेलूया. அப்போ இந்த நெகேமியாவோ எல்லாவற்றையும் அவன் கேட்டான். तो नहम्याह ने सारी चीजों को पूछा. கடைசி 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். अंत में 8वें वचन में हम पढ़ते हैं. நெகேமியா 2வது அதிகாரம் அதுல 8வது வசனம். नहम्याह दूसरा अध्याय के 8वें वचन में, என் தேவன் வாசிக்கிறோம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப்பு எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ராஜா அவைகள் எல்லாவற்றையும் எனக்கு என்ன செய்தார், கட்டளையிட்டார். राजा ने ये सारी बिनती ग्रहण कर दिए थे. அவன் என்னத்தெல்லாம் கேட்டானோ அதை எல்லாமே அந்த ராஜா கொடுத்தான். जो कुछ उसने मांगा सब कुछ उस राजा ने उसे दे दिया. ஒருவேளை மாத்திரம் அனுமதியே கேட்டிருப்பான் என்றால், अगर केवल वो अनुमति ही मांगता तो, ராஜா எனக்கு அந்த எருசலேமுக்கு போகணும்னு கேட்டிருப்பான் என்றால், अगर वो मांगता था कि राजा मुझे यरूशलेम जाना है, என்னத்தை பெற்றுக்கொண்டிருப்பான், तो उसने क्या पाया होगा? ஒரு அனுமதியை மாத்திரம் அவன் பெற்றுக்கொண்டிருப்பான். केवल उस अनुमति को उसने पाया இல்ல होगा. சில கடிதங்களை கேட்டிருப்பான் என்றால் அதை மாத்திரம் அவன் या பெற்றுக்கொண்டிருக்கலாம். अगर वो कुछ चीजों को मांगता केवल उसे वो प्राप्त करता. ஆனா எதெல்லாம் அவன் கேட்டானோ அதெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். लेकिन जो कुछ उसने मांगा सारी चीजों को राजा ने दे दिया. நான் எதெல்லாம் எனக்கு கேட்க போறேன் கர்த்தர் அது எல்லாமே எனக்கு लेकिन विश्वास करते கொடுப்பார். जो कुछ आज मैं मांगू परमेश्वर उसे देगा. விசுவாசனை மாத்திரம் கழுத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் எதெல்லாம் கேட்க போறேன் கர்த்தர் நீர் கொடுக்க जो போகிறார். विश्वास करते हाथों को उठाकर कहे मैं जो कुछ मांगू परमेश्वर मुझे देगा. ஹalleluya. हालेलूया. அதற்கு ஏன் கொடுத்தார் கூட அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். और उसने क्यों दिया और उसका कारण बताता என் है. தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால், मेरे परमेश्वर का दयालु हाथ मेरे ऊपर था. அந்த நெகேமியா மேலோ தேவனுடைய தயவுள்ள கரம் उस இருந்தது. नहम्याह के ऊपर परमेश्वर की कृपा दृष्टि और दयालु हाथ था. அவன் கர்த்தரிடத்தில்
ஜனங்கள் ஜெபித்த போது அந்த ஜெபத்தை கேட்கும் போது கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவன் மேல் जब இருந்தது. उसने परमेश्वर से प्रार्थना की, परमेश्वर का दयालु हाथ उस पर आया था। இன்னைக்கு அந்த நெகேமியா மேல் மாத்திரமில்லை, நம்ம ஒவ்வொரு பேர் மேல் கர்த்தருடைய தயவுள்ள கரம் आज இருக்கிறது. केवल नहम्याह के ऊपर नहीं, हम में से हर एक के ऊपर परमेश्वर का दयालु हाथ है। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கிறது. पड़ोसी को देखकर कहे, परमेश्वर का दयालु हाथ आपके ऊपर है। கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கிறது. परमेश्वर का दयालु हाथ आप पर है। நீங்க கேட்கிறது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுக்க जो போகிறார். कुछ आप मांगे परमेश्वर उसे देगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப எத்தனை பேருக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ஏற்கனவே ரெடியா இருக்கிறது? तो कितने लोग का एक लंबा लिस्ट पहले से रेडी है எல்லாவற்றையும் கேட்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை தேவனா और सब இருக்கிறார். कुछ आप मांगे और परमेश्वर आपको दे सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த தயவுள்ள கரம் என்ன செய்யும்? और जो दयालु हाथ क्या करता है? 104வது சங்கீதம் 28வது வசனம். भजन संहिता 104 के 28 वचन में, 104வது சங்கீதம் 28வது வசனம். भजन संहिता 104 के 28 में, சங்கீதம் 104 28வது வசனம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். உம்முடைய கைகள் திறக்கப்படும் போது जब तुम्हारा मुट्ठी खुल जाता है அவைகள் நன்மையால் திருப்தியாகும். तो वे उत्तम पदार्थों से तृप्त होते हैं। கர்த்தருடைய தயவுள்ள கரம் எனக்கு நமக்கு திறக்கப்படும் போது आज जब परमेश्वर का दयालु हाथ हमारे लिए खुल जाता है அடுத்து நம்மளுக்கு நன்மை மாத்திரமில்லை, நன்மை செய்யும் போது நம்ம திருப்தியாக்கப்படுவோம். और जब परमेश्वर हमें उत्तम पदार्थों से तृप्त करता है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய தயவுள்ள கரம் எனக்கு திறக்கப்படும் போது कितने लोग विश्वास करते हैं आज जब परमेश्वर का दयालु हाथ அவர் हमारे लिए என்னை खुलता है நன்மையால் திருப்தியாக்க वो போகிறார். हमें भलाई से तृप्त करेगा। ஒரு நன்மைக்கு குறைவில்லாத சிங்க குட்டிகளை போல் அவங்க இருந்தாலும் கூட கர்த்தரை தேடுவர்களுக்கு குறைவில்லாமல் और இருக்கும். जो परमेश्वर की खोजी जैसे हमने पढ़ा कि उनके लिए कोई बात की कमी घटी नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் வைக்க कितने போகிறார்? विश्वास करते हैं कि परमेश्वर मेरे जीवन में कोई भी कमियों को नहीं அவர் रखेगा, நன்மையால் என்னை திருப்தியாக்க वो போகிறார். मुझे भलाइयों से तृप्त करेगा ஏனென்றால் அவருடைய தயவுள்ள கரம் நம்ம மேல் இருக்கிறது. क्योंकि उसका दयालु हाथ हमारे ऊपर அந்த है தயவுள்ள கரம் உங்களுக்காக और वो திறக்கப்பட்டிருக்கிறது. दयालु हाथ आज आपके लिए खुला है। ஹல்லேலூயா. हालेलुया। உம்முடைய கை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். और आपकी अपनी मुट्ठी खोलता है और उत्तम पदार्थों से तृप्त करता பக்கத்துல है। பார்த்து சும்மா அப்படி கையை திறந்து காமிங்கல. बाजू में अपने हाथों को बढ़ाकर आप बताइए। கர்த்தர் கையை திறந்து உங்க வாழ்க்கையில நன்மையால் உங்களை திருப்தியாக்குவார். परमेश्वर अपने हाथों को खोलकर आपके जीवन में भलाई को हालेलुया। करेगा। हालेलुया। இரண்டாவது 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். पहला इतिहास 29वां अध्याय उसका 1 நாளாகமம் 29வது அதிகாரம் அதுல 12வது வசனம். पहला इतिहास 29वां अध्याय का 12 वचन। 1 நாளாகமம் 29:12வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. पहला इतिहास 29 के 12 में, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அந்த தயவுள்ள கரமோ அது வல்லமை நிறைந்த கரமா இருக்கிறது. और वो जो दयालु हाथ है वो सामर्थ्य और पराक्रम से भरा हुआ அந்த है। தயவுள்ள கரத்துல ஒரு பெரிய வல்லமை உண்டு. और दयालु हाथ में बड़ी सामर्थ्य है। அது என்ன செய்ய முடியும்? वो क्या कर सकता है? எவரையும் மேன்மைப்படுத்த वो முடியும். सब लोगों को बढ़ा सकता है। எவரையும் நான் உங்களையும் கூட மேன்மைப்படுத்த सब முடியும். लोगों को मतलब आपको भी बढ़ा सकता है। எவரையும் நான் என்னை கூட கர்த்தர் कि மேன்மைப்படுத்த विश्वास करते हैं हमें भी परमेश्वर बढ़ा सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் அது ஆகும். और सब लोगों को बढ़ा सकता है और बल भी दे सकता है। எப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருந்தாலும் கூட கர்த்தருடைய கரம் பலப்படுத்த चाहे முடியும். कैसे भी कमजोरी के साथ क्यों ना हो, परमेश्वर का हाथ आपको बढ़ा सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய கரம் எனக்கு என்னை மேன்மைப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். कितने विश्वास करते हैं उसका हाथ आज मुझे बढ़ाएगा और मुझे बल देगा। அவருடைய தயவுள்ள கரம் நம்ம மேல் उसका வைக்கப்பட்டிருக்கிறது. दयालु हाथ हमारे ऊपर है। எத்தனை பேர் விசுவாசி அவருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறதுனால कितने विश्वास करते हैं उसका दयालु हाथ हमारे ऊपर அவர் है। என்னை மேன்மைப்படுத்த போகிறார். वो हमें बढ़ाने वाला है, அவர் என்னை பலப்படுத்த वो போகிறார். हमें बल देने वाला है, அவருடைய உன்னத பலத்தால அவர் நம்மளை பலப்படுத்த उसके போகிறார். बल से वो हमें भरने वाला है। கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். हम ताली बजाते हो, परमेश्वर को धन्यवाद என்னை है। மேன்மைப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி. तू मुझे बढ़ाने वाला है इसलिए धन्यवाद என்னை प्रभु। பலப்படுத்துகிறவரே உமக்கு तू நன்றி. मुझे बल देने वाला है इसलिए உம்முடைய धन्यवाद தயவுள்ள प्रभु। கரங்கள் திறக்கப்பட்டபடியே तेरा உமக்கு दयालु நன்றி. हाथ मेरे लिए खुला है इसलिए உம்முடைய தயவுள்ள धन्यवाद। கரம் என் மேல் வைக்கப்பட்டபடியே तेरा உமக்கு दयालु நன்றி. हाथ मेरे ऊपर रखा है इसलिए धन्यवाद। கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். निरंतर तालियां बजाते हो, परमेश्वर को धन्यवाद தயவுள்ள है। கரத்துக்காக நன்றி. तेरे दयालु हाथ के लिए धन्यवाद प्रभु। உம்முடைய தயவுள்ள கரம் இருக்கும்போது எல்லாவற்றையும் जब பெற்றுக்கொள்ளுவேன். तेरा दयालु हाथ है तो मैं सारी चीजों को पालूंगा। ஹல்லேலூயா. हालेलुया।
எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். सब लोगों को बढ़ा सकता है। அப்ப உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். तो आपके जीवन में एक विश्वास होना जरूरी है அவர் என்னை கூட மேன்மைப்படுத்த कि முடியும். परमेश्वर मुझे भी ऊंचा कर सकता है। எந்த நிலைமையில இருந்தாலும் கூட உங்களை மேன்மைப்படுத்த चाहे முடியும். कोई भी परिस्थिति में क्यों ना हो, परमेश्वर आपको ऊंचा कर ஒரு सकता है। சின்ன வேலை செய்தாலும் கூட கர்த்தர் உங்களை உயர்த்தி एक மேன்மைப்படுத்த छोटे से முடியும். काम में भी परमेश्वर आपको ऊंचा कर सकता है। வெறுமையில இருந்தாலும் கூட கர்த்தர் மேன்மைப்படுத்த कमियों में முடியும். हो तो भी परमेश्वर ऊंचा कर सकता இல்ல है। டாக்டர் சொல்லிருக்கலாம் உங்களுக்கு பலன் இவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னாலும் கூட கர்த்தர் अगर பலப்படுத்த डॉक्टर ने முடியும். कहा कि आपका बल इतना ही, तो भी परमेश्वर आपको बल दे सकता है। हालेलुया। அவருடைய வல்ல கரத்தினால் அது கூடும். उसके दयालु बड़े सामर्थ्य हाथ से हो सकता அந்த है। ராஜாவோ கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருந்ததனால அவைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். और क्योंकि दयालु हाथ था तो राजा ने उसके जीवन में सब कुछ दिया। கடைசியா இந்த அலகம் கட்டப்பட்டது. और अंत में बढ़ती की शहरपना फिर बांधा गया। எத்தனை நாட்களில் அது முடிந்தது? कितने दिनों में वो हुआ? நெகேமியா 6:15 வாசிக்கும் போது नहम्याह 6:15 में हम पढ़ते हैं, அலங்கமானது 52 நாட்களிலே जो கட்டப்பட்டது. शहरपना थी 52 दिनों में उसे बांधा गया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய தயவுள்ள கரம் மாத்திரம் அதை தொடர்ந்து அதை முடிக்காமல் அந்த நின்று போகவில்லை. और परमेश्वर के दयालु हाथ ने उसे बीच में रोका नहीं। அழிந்து கடந்த எல்லாமே ஒன்றுமில்லாத அந்த जो அலங்கம் இருந்தது அது கட்டப்பட்டது. और जो शहरपना पूरी तरीके से टूट चुकी थी उसे परमेश्वर ने फिर बांध लिया। சுட்டெரிக்கப்பட்ட அந்த வாசல்கள் கட்டப்பட்டது. जो जले हुए जो फाटक थे उसे फिर बांधा गया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு அலங்கத்தை ரிப்பேரிங் பண்றது ஒரு வித்தியாசமான காரியம். और एक शहरपना को रिपेयर करना दूसरी बात है। ரிப்பேரிங் பண்றது ரொம்ப ஈஸியா, யாராவது ஏதாவது பெயிண்ட் பண்ணி அதை சிமெண்ட் பூசி அதை செய்திரலாம். रिपेयर करना तो आसान है, कोई पेंट डालकर उसे ठीक कर सकता இந்த है। அலகம் ஒன்றுமில்லாமல் நிலைமையில் அழிந்து போனது. लेकिन ये जो शहरपना था पूरी तरीके से नाश हो चुका था, இடிக்கப்பட்டது. पूरी तरीके से टूट அது चुका था। மறுபடியும் ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து அதை கட்டி எழுப்பி அதை நிறுத்தினார். लेकिन फिर से उसे बांध कर खड़ा करना। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க ஒருவேளை ஒன்றுமில்லாத நிலைமை, இடிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கூட कि लोग विश्वास करते हैं आज शायद एक टूटे हुए परिस्थिति में क्यों ना हो, அவர் மறுபடியும் ஸ்ட்ராங்கா என்ன நிறுத்த முடியும். परमेश्वर फिर मजबूती से उसे बना सकता நல்ல है। பலத்தோடு கர்த்தர் என்ன நிறுத்த एक முடியும். बल से परमेश्वर उसे बांध सकता நல்ல है। நன்மைகளோடு என்ன நிறுத்த முடியும். बड़े भलाइयों के साथ परमेश्वर हमें खड़ा कर நல்ல सकता है। உயர்வோடு கர்த்தர் என்ன நிறுத்த முடியும். बड़े ऊंचाई के साथ परमेश्वर हमें बढ़ा सकता है। ஹalleluya. हालेलुया। 52 நாட்களில் அது கட்டப்பட்டது. 52 दिनों में उसे फिर बांधा गया। அதற்காக எத்தனை நாட்கள் அவங்க பிரயாணம் செய்தார்கள்? उसके लिए कितने दिनों तक वो यात्रा कर रहे थे? எருசலேம்ல இருந்து அந்த பரிசியா அந்த நெகேமியா அரண்மனைக்கு 4 மாதங்கள் கிட்டத்தட்ட அவங்க பிரயாணம் यरूशलेम से செய்தார்கள். लेकर और नहम्याह के महल तक 4 महीनों तक वो यात्रा कर रहे அதற்கு थे। பிறகு நெகேமியா எத்தனை மாதங்களை அவன் ஜெபித்தான்? और उसके बाद कितने महीनों तक नहम्याह प्रार्थना कर रहा था? மாதங்கள் இன்னும் அதிகமாய் அவன் ஜெபித்தான். 4 महीनों तक नहम्याह और प्रार्थना करने लगा। ஏற்கனவே 8 மாதங்கள் கடந்து சென்றது. और 8 महीने तो वहां पर बीत चुके थे। ஆனா கர்த்தரோ அந்த அலங்கத்தை மாத்திரம் 2 மாதங்களுக்கு உள்ள அதை கட்ட. लेकिन परमेश्वर ने उस शहरपना को केवल 2 महीनों में पूरा कर दिया। हालेलुया. हालेलुया। அப்படி சில நாட்களை மாதங்களை நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள். और ऐसे कुछ महीनों से आप जो प्रार्थना करें उन चीजों के लिए, கர்த்தர் சில நாட்களிலே அதை கைக்கூடி வர செய்வார். परमेश्वर कुछ ही दिनों में उसे पूरा करेगा। அது சில நாட்களிலே கட்டப்படும். और कुछ ही दिनों में वो बांधा எத்தனை जाएगा। பேர் விசுவாசிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் ஒருவேளை 2 வருஷமாய் ஜெபிக்கலாம். कि विश्वास करते हैं शायद आप 2 वर्ष से प्रार्थना कर रहे होंगे, ஆனால் சில நாட்களிலே கர்த்தர் அதை கட்ட लेकिन முடியும். कुछ ही दिनों में परमेश्वर उसे बांध लेगा। கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. परमेश्वर से कोई भी बात असंभव नहीं அவர் है। வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். स्वर्ग और पृथ्वी को उसने निर्माण இது किया। அவருக்கு லேசான ये காரியம். तो उसके लिए एक छोटी सी बात है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க அவரால் கூடிய அவர் சர்வ வல்லமையுள்ள तीनों தேவன். कह सकते हैं कि परमेश्वर से संभव है, वो सर्वशक्तिमान प्रभु है। அப்படி நம்ம எலும்பி நின்று கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें। சில நிமிடங்கள் அந்த நெகேமியாக்கு இருந்த அந்த பாரத்தை போல எங்களை நீர் பாரப்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். और कुछ समय जो नहम्याह के अंदर बोझ था वैसा एक बोझ हमारे जीवन में दे से प्रार्थना